கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாகவும் அவரை தொழுது கொள்ளும்படியாகவும் தேவன் இந்த பூமியில் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவன் எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது என்று மோசே சொல்லுகிறார். परमेश्वर कितने निकट जो है कोई जैसे कोई जात हो है क्या कैसे पूछते हैं. நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் தேவன் நம்மத்திலே கடந்து வருகிறார். जब भी परमेश्वर की आराधना करते हैं वो हमारे बीच में आता है. எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்கள் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். मेरे नाम के लिए जो 2-3 लोग इकट्ठा होते हैं उनके बीच में हूं करके कहते हैं. அவர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். वो अपने जो वचन में है वो सच्चा है. அவர் தம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறார். वो अपने वचन के अनुसार क्रिया करता है. ஆனபடியால் தேவனுடைய ஜனங்கள் நாம் கூடி வந்து தேவனுக்கு ஆராதனை செய்யும் பொழுது इसके परमेश्वर के लोग हम जो इकट्ठा होकर आराधना करते हैं மனமகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். पूरे जो मन की खुशी से आराधना करें. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி இருக்கிறது. परमेश्वर में खुशी रहना ही तेरे लिए ताकत है. பாடல் ஆராதனை எல்லோரும் ஒருமனப்பட்டு கைகளை உற்சாகமாய் தட்டி ஆவில் நிரம்பி பாட வேண்டும். गीत की आराधना में सब लोग उत्साह से जो हाथ ताली बजा के गीत गाना है. ஜீவன் அல்லாதவர்களை போல் நாம் இருக்க கூடாது. ऐसे जो बिना जो जान के ऐसे नहीं रहना. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார்கள். जो मृत्यु अधोलोक में उतरते हैं वे लोग परमेश्वर की महिमा नहीं करेंगे. கர்த்தர் நமக்கு ஜீவன் சுக பலன் தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें जो चंगाई और शारीरिक आरोग्य दिया. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். परमेश्वर ने भलाई के इसलिए मैं उसकी गीत गाऊंगा करके कहा है. இந்த ஆண்டு முழுவதும் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து தேவனை துதிக்க வேண்டும். साल भर पूरा परमेश्वर किए हुए भलाई को परमेश्वर की महिमा करना है. இந்த 11 மாதங்களை கடந்து இந்த 12வது மாதத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். 11 महीना गुजर के 12वें महीने में हम आए हैं. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இம்மட்டும் நம்மை தாங்கி நடத்தினது. परमेश्वर का अनुग्रह काफी था इसलिए हमें उसने चलाया. நமக்கு ஜீவன் சுக பலன் தந்திருக்கிறார். हमें जो जीवन और सभी जो शारीरिक चंगाई இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியான கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். साल भर परमेश्वर का आराधना करने का अनुग्रह किया है. ஆனபடியே ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். ऐसे ज्ञानी जो परमेश्वर के अनुग्रह को पहचाने அதை நீங்கள் உணர்ந்து தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். उसे जान के जो परमेश्वर की आराधना करना है. நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போமாக. परमेश्वर के जो वचन को ध्यान करें. யாராவது ஒருவர் எழுந்து நின்று कोई उठ खड़ा होके மீகாவின் புத்தகம் मीका की पुस्तक வசனம் 6ஆம் அதிகாரம் 6वां अधिकार 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். और 8वां वचन को पढ़ेगा. मीका 6:8 को पढ़े. ஹalleluya हालेलुया. மனுஷனே, हे मनुष्य, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். भलाई क्या है कि परमेश्वर ने बताया है. நியாயம் செய்து भलाई का काम कर இரக்கத்தை சிநேகித்து और जो है अनुग्रह को करना. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதே அல்லாமல் तेरे परमेश्वर के सामने जो नम्रता से चलने के अलावा வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? और क्या परमेश्वर ने हमसे मांगा है. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இடைப்பட்டார். परमेश्वर ने अपने भविष्यवक्ता के द्वारा अपने लोगों से जो परमेश्वर ने बात किया. தன் ஜனமாகிய இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார். अपने लोगों को जो है मिस्र की गुलामी से जो छुड़ा के लेके आया. அவர்களுக்கு மோசே ஆரோன் என்ற தலைவர்களை ஆசாரிகளை ஏற்படுத்தியிருந்தார். मूसा आरोन करके जो है नेताओं को नियुक्त किया. மோசேயின் மூலமாய் தம்முடைய ஜனத்துக்கு பிரமாணத்தை அவர் எழுதி கொடுத்திருந்தார். मूसा के द्वारा जो प्रमाण को लिख के दिया. நியாயப்பிரமாணமானது மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. न्याय प्रमाण जो मूसा के द्वारा लिख के दिया. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. अनुग्रह और सच्चाई जो यीशु मसीह के द्वारा दिया गया. இஸ்ரவேலர்களோ தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விலகினார்கள். इस्राएल जो है परमेश्वर प्रमाण से हट गया. தேவனுடைய வழியை விட்டு விலகினார்கள். परमेश्वर के मार्ग से हट गया. தேவன் அவ்வப்போது அவர்கள் மத்தியிலே தீர்க்கதரிசியை அனுப்பினார். परमेश्वर ने समय समय पे भविष्यवक्ताओं को भेजा. ஏசாயா எரேமியா போன்ற अनेक தீர்க்கதரிசிகள் மத்தியிலே எழும்பி यिर्मयाह और ऐसे भविष्यवक्ताओं को भेजा. அந்த ஜனங்களுக்கு அவருடைய மீறுதலை குறித்து எச்சரித்தார்கள். उनके जो उल्लंघन के बातों में उनको बताया. அப்படியே தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அங்கு உண்டாகிறது. ऐसे जो परमेश्वर का जो वचन लोगों में जो हुआ. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். हे मनुष्य, भलाई क्या है बताया गया. நன்மை எது தீமை எது என்கிற அறிகிற அறிவை மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். भलाई और बुराई का जो ज्ञान बताया गया है. நியாயம் செய்ய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. न्याय के कार्यों करना है. தேவனுடைய வழிகள் நடக்க வேண்டும். परमेश्वर के मार्ग में चलना है. தேவனுடைய வழிகள் தான் நீதியும் நியாயமானவைகள். परमेश्वर के मार्ग की सच्चाई है. தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. लोग जो परमेश्वर के मार्ग में चलना है. இஸ்ரவேலர்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகினார்கள். इस्राएली परमेश्वर के मार्ग से हट गए. ஏனென்றால் தேவன் மோசேயின் மூலமாக தமது வழியை இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर मूसा के द्वारा जो है जो रास्ता बताया था. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் भजन संहिता 103 வசனம் 7 ஒருவர் வாசியுங்கள். 7 पढ़ेंगे.
அவர் தமது வழியை மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसने अपने जो मार्ग जो इस्राएल के पुत्रों को बताया है, இஸ்ரவேலரோ தேவனுடைய வழிகளை விட்டு விலகினார்கள். लेकिन इस्राएल जो है परमेश्वर के मार्ग से हट गए, நீதியை நியாயத்தை விட்டு விட்டார்கள். न्याय और धर्म के बातों को छोड़ दिया. ஆனபடியே தேவன் அவ்வப்போது ஒரு மத்தியில் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி எச்சரித்தார். उसने परमेश्वर समय से अपने भविष्यवक्ताओं को भेजा. அவர் தமது வழிகளை மோசேக்கும் वो अपने मार्ग को जो मूसा को, தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் என்று अपने சொல்லப்பட்டிருக்கிறது. क्रिया को इस्राएल के पुत्रों को बताया है. ஏனென்றால் தேவனுடைய வழிகள் ஒன்று தான் நியாயமானவைகளாய் இருக்கிறது. परमेश्वर का मार्ग ही धर्म का, தேவனுடைய வழிகள் ஒன்று தான் நீதி உள்ளவைகளாய் இருக்கிறது. परमेश्वर का जो मार्ग है वही न्याय का. ஆனபடியால் நியாயம் செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए जो न्याय के काम को कर தேவனுடைய வழியில் நட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के मार्ग में चलना करके कहा है. இஸ்ரவேலர்களோ தேவனுடைய வழியை விட்டு விட்டார்கள். इस्राएल जो है परमेश्वर के मार्ग से हट गए, தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். परमेश्वर के प्रमाण को छोड़ दिया அவர்கள் விக்கிர ஆராதனை செய்தார்கள். और मूर्ति पूजा किया. தேவனுக்கு அவர்கள் கோபமூட்டினார்கள். परमेश्वर को जो उन्होंने क्रोध लेके आए, தேவனுக்கு அவர்கள் மனமடிவை உண்டாக்கினார்கள். परमेश्वर को जो उन्होंने जो है एक घृणा लेके आए. உபாகமம் 32 அதிகாரம் एक्सोडस 32 வசனம் 4 ஒரு வாசியுங்கள். 4 को पढ़ेंगे. தேவன் நீதியும் செம்மையுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर धर्मी और अच्छा है. அவர் கன்மலையை, वो चट्टान है, அவர் கிரியை உத்தமமானது, उनका जो क्रिया है वो उत्तम அவர் है, வழிகள் எல்லாம் நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उनका जो मार्ग है वो न्याय அவர் का मार्ग है. நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். वो जो है न्याय का जो सत्य का परमेश्वर है, அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. धर्मी और भला है. ஆனபடியே தேவன் தமது வழியை மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். परमेश्वर अपने जो मार्ग मूसा के द्वारा लोगों को बताया, அவர் வழிகள் எல்லாம் நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तो मार्ग जो है वो सच्चा है. கன்மலையாய கர்த்தர் உத்தமமான கிரியைகளை செய்கிறார். जो चट्टान परमेश्वर जो उत्तम कार्य कर रहा அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள் என்று சொல்லியிருக்கிறது. है, उसके मार्ग जो है सब न्याय அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன் என்று जो சொல்லப்பட்டிருக்கிறது. है न्याय का सत्य परमेश्वर है. அவருடைய ஜனங்களுடைய வழிகள் நடக்க வேண்டும் என்பதற்காக उसके लोग जो उसके मार्ग में चलना है, इसलिए தேவன் தமது வழியை வேதத்தின் வாயிலாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். परमेश्वर अपने मार्ग को ये शास्त्र के द्वारा लिख के दिया है. மனுஷனை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். मनुष्य को अच्छा क्या है बताया गया है. நியாயம் செய் என்று எழுதியிருக்கிறது. न्याय के कार्यों का, தேவனுடைய வழிகளில் நட என்று எழுதியிருக்கிறது. परमेश्वर के मार्ग में चलना, தேவனுடைய वழியை விட்டு மனிதன் விலகி परमेश्वर के मार्ग से जब मनुष्य हटता है, தேவனுக்கு கோபமூட்டினார்கள். परमेश्वर को जो है वो गुस्सा दिलाता है. விக்கிர ஆராதனை செய்தார்கள். मूर्ति पूजा किया நியாயங்களை புரட்டினார்கள். और जो न्याय को जो उन्होंने पलट दिया, பரிதானங்களை வாங்கிக் கொண்டு நீதி நியாயத்தை புரட்டினார்கள். ऐसे जो है चीजों को लेके जो न्याय को पलट दिया. ஆனபடியே தேவன் அவ்வப்போது அவர் மத்தியிலே தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பினார். इसे परमेश्वर समय से अपने भविष्यवक्ता को भेजा, அவர்களை எச்சரித்தார். उनको चेतावनी दिया. அப்படியே மீகாவை கொண்டு கர்த்தர் அங்கே பேசுகிறார். मीका को लेके परमेश्वर से மனுஷனே அவர் நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறாரே, मनुष्य भलाई क्या तू बताया நீ गया है, நியாயம் செய் என்று சொல்லியிருக்கிறது. तू भलाई कर, தேவனுடைய வழிகளில் நட என்று எழுதியிருக்கிறது. परमेश्वर के मार्ग में चल. அவர் கன்மலை, वो चट्टान அவர் है, சத்தியமுள்ள தேவன், वो सत्य அவர் परमेश्वर, வழிகள் எல்லாம் நியாயமானவைகள். उनके मार्ग जो है वो न्याय के मार्ग நாட்டில் நாம் தேசத்திலே பார்க்கிறோம், हम देश में देखते हैं. நியாயமானது புரட்டப்படுகிறது, और न्याय को जो है पलट देते हैं, நீதியானது புரட்டப்படுகிறது. जो न्याय के काम को पलट देते हैं, நியாயம் செய்வது நீதி செய்வதை விட்டு விட்டார்கள். न्याय और धर्म के काम करना छोड़ देते हैं. பரிதானங்களை வாங்கிக் கொண்டு ஏழைகளுக்கு விரோதமாய் தீர்ப்பு செய்கிறார்கள். ऐसे जो है, ऐसे जो घूस लेके जो है ऐसे उल्टा काम करते हैं. பிரசங்கின் புஸ்தகம் सभापदेश 3 அதிகாரம் 3 अधिकार வசனம் 16 ஒரு வாசியுங்கள். वचन 14 को पढ़ेंगे. ஞானி இப்படியாக முன்னதாகவே எழுதி வைத்திருக்கிறார். ऐसे ज्ञानी ने ऐसे पहले से लिख दिया है. பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், और सूर्य के नीचे मैंने धर्म स्थल को देखा, அங்கே அநியாயம் இருந்தது என்று वहां पे சொல்லப்பட்டிருக்கிறது. जो अन्याय के काम हो रहे थे, நியாயஸ்தலத்தில் அநியாயம் இருக்கிறது. जो न्याय के घर में जो அவர்கள் अन्याय हो रहे தேவனுடைய நீதியை நியாயத்தை புரட்டுகிறார்கள். थे, वो लोग परमेश्वर के न्याय को पलट देते हैं. அவர்கள் முகதாட்சணம் செய்கிறார்கள். ऐसे जो है उलट उलट कर ஏழைகளுடைய நியாயத்தை புரட்டுகிறார்கள். गरीबों को जो न्याय रोकते हैं, சிறுமைப்பட்டவருடைய நியாயத்தை புரட்டுகிறார்கள். जो कमजोरों के लिए न्याय को मार्ग रोकते हैं. ஆனபடியால் நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கு அநியாயம் இருந்தது. न्याय के स्थल को मैंने देखा, वहां पे अन्याय देखा. நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்கு அநீதி இருந்தது என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. जो धर्म के जगह को देखा, वहां पे अन्याय हुआ. நம்முடைய இந்தியா தேசத்தில் அப்படிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. हमारे इंडिया देश में ऐसे हो रहा है. நியாயஸ்தலத்தில் அநியாயம் செய்கிறார்கள். जो ऐसे जो न्यायाधीश जो है वो अन्याय कर रहे हैं. நியாயாதிபதியா நீதிபதியா இருக்கிறவர்கள் जो न्यायाधीश जो है தேவனுக்கு பயப்படாமல் परमेश्वर का न भय न பரிதானங்களை வாங்கிக் கொள்கிறார்கள். ऐसे जो है ऐसे
ऐसे रिश्वत लेते हैं। ஒரு சாராருக்கு விரோதமாக அவர்கள் மற்றொரு சாராருக்கு சப்போர்ட்டாக தீர்ப்பு செய்கிறார்கள். ऐसे जो एक पक्ष के पक्ष में लोग न्याय देते हैं। நம்ம இந்தியா தேசத்தில் அப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. हमारे इंडिया देश में ऐसे அது ஞானி அப்பமே எழுதி வைத்திருக்கிறார். ज्ञानी ने पहले लिख दिया। நியாயஸ்தலத்தை கண்டே நாங்க அநியாயம் இருக்கிறது, न्याय के स्थल को मैंने देखा, वहां पे अन्याय। நீதி ஸ்தலத்தை கண்டே நாங்க அநீதி இருக்கிறது. और जो ऐसे न्यायाधीश को देखा वो भी गलत हो रहा है। தேவனுடைய வழியை விட்டு விலகுகிறார்கள், परमेश्वर के मार्ग से हट जाते हैं, தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். परमेश्वर में भय न मान ஆனபடியால் அவர்கள் நியாயத்தை புரட்டுகிறார்கள். इसलिए जो न्याय को पलट रहे हैं। தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிற நாம் परमेश्वर के लोग हम இந்த பூமியில ஒரு நியாயமான நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும். इस धरती पे हम जो है धर्मी का जिंदगी जीना है। நீ நியாயம் செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तू धर्मी का काम। தேவனுடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள், परमेश्वर का मार्ग जो है सत्य है, தேவனுடைய வழிகள் எல்லாம் நீதியானவைகள். परमेश्वर का जो मार्ग जो है वो न्याय है। நாம் தேவனுடைய வழிகள் நடக்கும் பொழுது தான் நியாயத்தை நீதியை நாம் பேச முடியும், நிலைநாட்ட முடியும். परमेश्वर के मार्ग में चले तभी जो धर्मी के काम करेंगे। தேவனுக்கு பயப்படாதவர்கள், तो परमेश्वर का जो भय नहीं मानते, தேவனுடைய वழிகள் நடவாதவர்கள், परमेश्वर के मार्ग में जो नहीं चलते, அவர்கள் நியாயத்தை நீதியை புரட்டுகிறார்கள். वे लोग जो धर्म के काम को पलट देते हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அப்படி காணப்பட்டது. इस्राएल के लोगों में ऐसी था। தேவன் அவ்வப்போது தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை எச்சரித்தார். परमेश्वर ने स्वयं से भविष्यवक्ता को भेज कर उनको चेतावनी दिया। எரேமியா 6ஆம் அதிகாரம் यिर्मयाह 6वां अधिकार வசனம் 16 ஒருவர் வாசியுங்கள். வழியிலே நின்று பூர்வபாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில நடவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. राह में खड़े रह के पूर्व जो मार्ग को कौन सा है करके पूछ के எரேமியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரித்தார். यिर्मयाह को लेके परमेश्वर लोगों को चेतावनी दिया। தேவனுடைய ஜனங்கள் நியாயம் செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும். परमेश्वर के लोग जो है न्याय के काम को कर रहे हैं। தேவனுடைய வழிகள் நடக்கும் பொழுதுதான் அப்படி செய்ய முடியும். परमेश्वर के मार्ग में चलेंगे तभी ऐसे होगा। ஏனென்றால் வழிகள் எல்லாம் நியாயமானவைகள் என்று சொல்லி இருக்கிறது. परमेश्वर का जो मार्ग है वो न्याय का मार्ग है। தேவனுடைய வழியை விட்டு ஒரு மனிதன் விலகுகிறபடியால் தான் परमेश्वर के मार्ग से जब मनुष्य हटता है அவன் அநியாயத்தை செய்கிறான். तब वो अन्याय करेगा। நாட்களே நீதிபதி என்று சொல்லப்படுகிறவர்கள் கூட अभी आज के समय में जो न्यायाधीश जो बोलते हैं, தேசத்திலே அவர்கள் நீதி நியாயத்தை புரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். ऐसे जो न्याय को जो उल्टा करने वाले हैं। நம்ம கடந்த நாட்களில் நீங்க அநேகர் பார்த்திருக்கலாம் யூடியூப்ல. गुजरे दिनों में हम यूट्यूब में से बहुत देखते हैं। ஒரு கிறிஸ்தவ ராணுவ வீரர், एक जो मसीह जो आर्मी में था, சாமுவேல் கமலேசன் என்று சொல்லக்கூடியவர், ऐसे सामुएल ऐसे उसका नाम था। அவர் ஒரு விக்கிரக கோயிலில் போய் அவர் அங்குள்ள அந்த பூஜைகளை அந்த ஆசாரி அந்த காரியங்களை செய்யவில்லை என்று சொல்லி ऐसे वहाँ पे जो मूर्ति पूजा का काम मैं அந்த பூஜையில அவர் நான் அதற்கு ஈடுபட மாட்டேன் என்று சொன்னதினாலே वो पूजा में मैं भाग नहीं लूंगा करके जब அவரை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள், उनको जो है नौकरी से निकाल दिया, பணி நீக்கம் செய்தார்கள். ऐसे डिसमिस। அவர் சுப்ரீம் கோர்ட்ல போய் அதை வழக்கு தொடர்ந்தார். सुप्रीम कोर्ट में केस किया। அங்க இருக்கிற நீதிபதிகளும் அவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசினார்கள். वहाँ जो न्यायाधीश थे वे भी जो मिलिट्री के फेवर में அவருக்கு கொடுத்த தீர்ப்பு சரிதான், उन्होंने जो फैसला लिया वो बराबर है। அவர் கட்டுப்படவில்லை என்று சொல்லி அவர் மேல் பொய்யான குற்றம் சாட்டினார்கள். उन्होंने ऐसे उनके आदेश नहीं माना करके डिसमिस। விக்கிரகங்களுக்கு நாம் ஒருபோது ஆராதனை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. मूर्तियों को कभी हम आराधना नहीं करना करके बाइबल कहता है। அந்நியர்கள் பலியிடுகிறது தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். जो अन्य जाति जो बलिदान देते हैं वो शैतानों के लिए। அதைத்தான் பவுல் தன் நிருபத்தில் எழுதுகிறார். पौलुस अपने पत्री में लिखता है, கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரம் நீங்கள் ஒருபோது பங்கு பெறக்கூடாது. परमेश्वर के और शैतान के मार्ग में हम कभी भाग नहीं ले सकते। தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரத்துக்கும் சம்பந்தம் ஏது? परमेश्वर के भवन को शैतान के क्या संबंध है? நீதிக்கு ஒளிக்கும் அநீதிக்கும் பங்கேது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. धर्म और अधर्म का क्या भाग है? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசியுங்கள். दूसरी நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जीवित परमेश्वर के भवन करके लिखा गया है। கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? तो मसीह को और शैतान के बीच क्या भाग है? அவிசுவாசுடன் விசுவாசிக்கு பங்கேது? विश्वासी और विश्वासी का क्या लेने देने? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரத்துக்கும் சம்பந்தம் ஏது? परमेश्वर के भवन को और शैतान के क्या मेल मिला? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி मैं उनमें वास करूंगा, அவர்களுக்குள்ளே உலாவி उनमें जो है मैं रहूंगा, அவர்கள் தேவனாய் இருப்பேன், उनका परमेश्वर रहूंगा, அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் वे लोग मेरी प्रजा होंगे என்று தேவன் சொன்னபடி ऐसे परमेश्वर ने कहा। நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जीवित परमेश्वर के भवन करके कहा गया। தேவன் நம்மிலே வாசம் பண்ணுகிறார், परमेश्वर हमने वास कर रहा है, தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். परमेश्वर के लोग हैं। ஆனபடி நாம் ஒருபோது விக்கிரகாராதனைக்கு இடம் கொடுக்க கூடாது. हम कभी जो मूर्ति पूजा அந்த ராணுவ வீரர் சாமுவேல் கமலேசன் என்று சொன்னவர், वो जो मिलिट्री ऑफिसर जो सैमुअल कमलेश, அந்த விக்கிரக கோயிலே போய் நான் ஒருபோது அங்குள்ள காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். ऐसे जो मूर्ति पूजा का काम नहीं करूं करके कहा। ஆனபடினா ஒரு வேலை பணி நீக்கம் செய்து விட்டார்கள். इसलिए उनको
उनको जो है डिसमिस कर दिया। அவர் நல்ல தேவனுக்காக அது சாட்சியாய் நின்றார். वो परमेश्वर के लिए अच्छा गवाही बन के खड़ा रहा। அவைகளெல்லாம் பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். वे लोग जो जो है शैतानों को बलि देते हैं। அஞ்ஞானிகள் பலியிடுறது தேவனுக்கல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். अज्ञानी जो है शैतानों को जो बलि देते हैं। ஆனபடி நாம் ஒருபோதும் பேய்களுக்கு நாம் ஆராதனை செய்யக்கூடாது. कभी जो शैतानों को आराधना नहीं करना, அவைகளை ஒருபோதும் நாம் பணிந்து கொள்ளக்கூடாது. कभी उनको दंडवत नहीं करना है। என பிசாசன் இயேசு கிறிஸ்துவில வந்து அப்படித்தான் சொன்னான். कि शैतान भी यीशु मसीह की बता के यही कहा, நீர் என்னை தாழ விழுந்து என்னை பணிந்து கொள்ளும். ऐसे मुझे अगर तुम गिर के दंडवत இந்த உலகத்துடைய சகல மகிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. संसार की सारी महिमा सच्ची நீர் என்னை பணிந்து கொண்டா, நீர் என்னை பணிந்து கொண்டால் நான் உமக்கு தருவேன் என்று சொன்னான். अगर मुझे दंडवत करोगे तो ये सब कुछ मैं दे दूंगा। அப்பாலே போ சாத்தானே, तो यहाँ मैं मुझसे हट जा। தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு நீ ஆராதனை செய்வாயாக. मेरे परमेश्वर एक ही को आराधना करे करके लिखा है। ஆனபடி அவர் தன்னுடைய வேலை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி नौकरी जाता है तो कोई அந்த விக்கிர கோயிலை நான் ஒருபோதும் நான் பணிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ऐसे जो मूर्ति पूजा का काम मैं नहीं करूं करके कहा। ஆனாலும் நீதி நியாயமானது அங்கு புரட்டப்படுகிறது. इसलिए न्याय और धर्म के काम को उलट அந்த நியாயாதிபதிகள் அவருக்கு விரோதமாய் தீர்ப்பளித்தார்கள். जो न्यायाधीश है उसके विरोध में जो फैसला दिया, அவரை பணி நீக்கம் செய்தது சரிதான் என்று சொல்லி அவர்கள் உத்தரவிட்டார்கள். डिसमिस किया, वो फैसला सही है करके उन्होंने कहा। நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கு அநியாயம் இருந்தது. मैं न्याय स्थल को देखा लेकिन वहां पे நான் நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்கு அநீதி இருந்தது. मैंने जो जजेस को देखा लेकिन वो भी अधर्म के வழியை புரட்டுகிறார்கள். परमेश्वर के मार्ग को उलटते हैं। அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள் என்று எழுதியிருக்கிறது. उनके मार्ग जो है सभी जो है न्याय करते हैं। அனுபடினால் மனுஷனை நீ நியாயம் செய் என்று சொல்லி இருக்கிறது. इसलिए मनुष्य तू धर्म के काम कर, தேவனுடைய வழிகளில் நட என்று சொல்லி இருக்கிறது. परमेश्वर के मार्ग में चल। எரேமியா 6:16 நாம் வாசித்தோம். यिर्मयाह 6 வழிகளிலே நின்று मार्ग में खड़ा देखे, பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து पूर्व को जाने वाला मार्ग क्या है पूछना, நல்ல வழி எங்கே என்று பார்த்து अच्छा मार्ग क्या है அதிலே நடவுங்கள். उस पे चलना, அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் तब तेरे आत्मा को जो है शांति मिलेगा। என்று கர்த்தர் சொல்லுகிறார். ऐसे परमेश्वर कहते हैं। அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். लेकिन वे लोग जो है हम उसमें नहीं चलेंगे। இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகினார்கள். इस्राएल के लोग परमेश्वर के मार्ग से हट गए। அவர் தமது வழிகளில் எல்லாம் நியாயமுள்ளவரும் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். उसका जो मार्ग जो है न्याय और सत्य का है। அவர் வழிகளில் நடக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் நியாயத்தை செய்ய முடியும். परमेश्वर के मार्ग में चलेगा तब एक मनुष्य न्याय का काम कर सकता है। இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகினார்கள். इस्राएल के लोग परमेश्वर के मार्ग से हट गए, விக்கிராராதனை செய்தார்கள். मूर्ति पूजा किया। எரேமியா 18 அதிகாரம் வசனம் 15 ஒரு வாசியுங்கள். यिर्मयाह 18:15 को पढ़ेंगे। அவர் பூர்வ பாதையை விட்டு வழி விலகி போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे जो पूर्व के मार्ग से जो हट के जो राह भटक रहे हैं, என் ஜனங்களோ என்னை மறந்து मेरे लोग मुझे भूल के மாயான விக்கிரங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். मोह माया जो मूर्तियों को जो है ऐसे धूप दिखाते हैं। செப்பினப்படாத பாதைகளிலும் வழியிலும் நடக்கும்படிக்கு ऐसे जो है पापी के मार्ग में जो जाके அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாக அவருடைய வழியிலிருந்து இடரப்படி செய்கிறது. उनके जो पूर्व के मार्ग है उससे हट के जो मार्ग भटक गए। விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் நீதி நியாயத்தை புரட்டுகிறவர்களாக இருப்பார்கள். ऐसे मूर्ति पूजा जो करते हैं वो जो है ऐसे न्याय धर्म के काम को उलट देंगे। நம்முடைய தலைமையா இருக்கும்போது बड़े आया जब थे அவங்க என்ன சொன்னாங்கன்னா, वो क्या कहते थे, இந்தியா தேசத்திலே இந்துக்கள் ஆட்சி செய்வார்கள் என்றால் इंडिया देश में अगर हिंदू लोग जो है ऐसे ऐसे பல அநியாயங்கள் பல அக்கிரமங்கள் நடைபெறும். कई प्रकार का अन्याय और गलत काम। விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் பூர்வ பாதையை தேவனுடைய வழியை விட்டு விலகி அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். मूर्ति पूजा करने वाले जो है पूर्व के मार्ग से हटके जो है अन्याय करेंगे। நீங்களோ வழியில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியிலே நடவுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். जो है पूर्व जाने वाला मार्ग कौन सा पूछ के उस पे चलना। விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் தேவனுக்கு பயப்படாதவர்கள், मूर्ति पूजा करने वाले परमेश्वर का भय न मानने वाले, அவர்கள் நியாயத்தை நீதியை புரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். लोग जो न्याय का जो काम को जो है उलट देंगे। ஏசாயா 5 அதிகாரம் வசனம் 20 ஒருவர் வாசியுங்கள். यशायाह 5:20 को पढ़ेंगे। यशायाह 5:20 அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे उन पर हाय करके कहा गया है। தீமையை நன்மை என்றும் बुराई को भलाई करके, நன்மையை தீமை என்று சொல்லி भलाई को बुराई करके, இருளை வெளிச்சமும் अंधेरे को उजाला करके, வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து उजाले को अंधेरा करके, கசப்பை தித்திப்பென்றும் ऐसे जो कड़वापन को अच्छी बात बोल के, தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अच्छी बात को कड़वापन कह के जैसे ऐसे जो
जो बोलने वाले के लिए हाय है। தேவனுடைய நீதி நியாயத்தை புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के न्याय के काम को उलट करने वाले पे हाय। ஐயோ என்று அவர்கள் மேல் தேவனுடைய சாபம் வந்து இறங்கும் என்று हाय சொல்லப்பட்டிருக்கிறது. का मतलब क्या? परमेश्वर का श्राप उन पे उतरे। நியாயஸ்தலத்திலே நீதி ஸ்தலத்திலே நியாயத்தை நீதியை புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. न्याय के स्थल में जो न्याय को उलट का काम करते हैं, அவர்கள் மேல் தேவனுடைய கோபம் சாபமாய் வந்து இறங்கும். उन पे परमेश्वर का जो क्रोध श्राप करके அது அவர்களுடைய சந்ததியின் மேல் அந்த சாபம் தொடர்ந்து பிடிக்கும். उनके वंश पे वो हावी होगा। ஆனபடி நீ நியாயம் செய், நீ தேவனுக்கு பயந்த ஒரு வழிகளில் நட என்று எழுதியிருக்கிறது. न्याय के काम को करना, परमेश्वर का भय मानना। மனுஷனே அவர் நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறாரே, हे मनुष्य भलाई क्या तुझे बताया நீ गया है। நியாயம் செய்து இரக்கத்தை சிறையிட்டு உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நட என்று न्याय எழுதியிருக்கிறது. के काम को कर और जो परमेश्वर के सामने नम्रता से चलना। கசப்பை தித்திப்பென்று தித்திப்பை கசப்பென்று சாதிக்கிறவனுக்கு ஐயோ. कड़वापन को मीठा और मीठा को कड़वापन करके जो कहने वाले पे हाय है। விக்கிராராதனை செய்கிறவர்கள் தேவனுடைய வழிகளை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். पूजा करने में परमेश्वर के मार्ग से हट के परमेश्वर के विरुद्ध में पाप करेंगे। தேவனுடைய ஜனங்கள் அப்படி அல்ல. परमेश्वर के लोग ऐसा இந்த नहीं। பூமியிலே நாம் ஒரு நீதி உள்ள நியாயம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை धरती पे जो ரட்சித்திருக்கிறார். हमें एक धार्मिकता का जिंदगी தேவன் தம்முடைய வழியை மோசேக்கு தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். परमेश्वर ने अपने मार्ग को जो मूसा के द्वारा इसराइल के लोगों को बताया। இந்த வேதம் ஒன்று தான் தேவனுடைய வழியை நமக்கு போதிக்கிறது. बाइबल एक ही जो है ये मार्ग बताता இதை है। நாம் கைக்கொள்ள வேண்டும் பொழுது அவள் வழிகளில் நாம் நடக்க முடியும். इसे जो हम अपनाएंगे तो परमेश्वर के मार्ग पे चल पाएंगे। வேதத்தை விட்டுவிட்டவர்கள் சத்தியத்தை விட்டுவிட்டவர்கள் நீதியின் வழியை விட்டு விடுகிறார்கள். तो जो शास्त्र को छोड़ेंगे परमेश्वर के मार्ग से हट जाएंगे। நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். हम परमेश्वर का भय मानना। தேவன் தமது வழியை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने अपने बताया। நீங்கள் அவர் வழிகளில் நடக்கும் பொழுது परमेश्वर के जो मार्ग में चलेंगे, நீங்கள் நீதி நியாயத்தை நிலைநாட்ட முடியும். हम जो न्याय के काम को कर पाएंगे। தீமை செய்யும்படிக்கு திரளான பேர் கூடினால் அவர்களை பின்பற்றக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. जो अधर्म काम करने के लिए बहुत से लोग इकट्ठा होंगे तो भी उनके पीछे नहीं எங்கே जाना। நீதி எங்கே நியாயம் இருக்குதோ அங்கதான் தேவன் இருக்கிறார். हाँ, जो धार्मिकता है, न्याय है, परमेश्वर वहां होगा। அவர் நியாயத்தின் பக்கமாகத்தான் நிற்கிறார். वो न्याय के पक्ष में அவர் रहेगा। ஒருபோது தம்முடைய நீதி நியாயத்தை விட்டு அவர் விலகுவதில்லை. वो कभी भी जो धार्मिकता के काम से हटेगा என் नहीं। இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை சொன்னார். ऐसे हृदय का जो है पसंदीदा करके दाऊद ने தாவீது बताया। கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவன் விட்டு வைத்தாரா? दाऊद ने जब परमेश्वर के विरुद्ध पाप किया तो परमेश्वर उसको छोड़ दिया। இல்லை, அவர் நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். वो धार्मिकता को जो ठीक करने वाला அவர் परमेश्वर। கண்மலை, वो एक चट्टान அவர் है। வழிகள் எல்லாம் நீதியும் நியாயமானவைகள், उनका मार्ग जो पूरा न्याय का அவருடைய मार्ग है। கிரியைகள் எல்லாம் உத்தமமானவைகள். उनका क्रिया पूरा उत्तम है। அவர் ஒருபோது அநியாயம் செய்வதில்லை. वो कभी अन्याय का काम नहीं करेगा। அவர் யாரா இருந்தாலும் நீதி நியாயத்தை நிலைநாட்டுகிற தேவனாய் चाहे இருக்கிறார். कोई भी हो, धार्मिकता के काम को स्थिर करने என் वाला है। இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தான் தாவீதை சொன்னார். मेरे हृदय का जो ये एक पसंदीदा करे दाऊद தேவனுக்கு को விரோதமாய் அவர் பாவம் செய்த பொழுது, परमेश्वर ने जो पाप किया, தேவனுடைய வழியை விட்டு அவர் விலகும் பொழுது परमेश्वर के मार्ग से हट गया। தேவன் தம்முடைய நீதியை அவர் சரி கட்டினார். परमेश्वर ने अपने धार्मिकता को ठीक किया। அவர் கண்மலை, वो चट्टान அவர் है। கிரியைகள் உத்தமமானது, उनकी क्रिया जो उत्तम है, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், उनके जो मार्ग पूरा न्याय का அவர் मार्ग है। நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், वो जो है बिना किसी गड़बड़ी का அவர் जो है न्याय का நீதியும் परमेश्वर। செம்மையுமான தேவனாய் இருக்கிறார். वो जो है धार्मिकता का परमेश्वर। அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுதுதான் நாம் நியாயத்தை செய்ய उनके முடியும். मार्ग में चलेंगे तभी हम न्याय के काम कर पाएंगे। ஏன் தேவனுடைய ஜனங்களை தம்முடைய வழிகளில் நடக்கும்படி சொல்லுகிறார்? फिर परमेश्वर के लोगों को उनके मार्ग में चलेंगे। நீங்க ஒரு வழியில் நடக்கும் பொழுது ஒரு நீதியான நியாயமான வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். ऐसे जो है ऐसे मार्ग में चलेंगे तो एक धार्मिकता का काम कर पाएंगे। அப்படிப்பட்ட நீங்க ஜீவியம் செய்யும் பொழுது जब ऐसे जीवन में जिएंगे तो தேவன் உங்கள் மூலமாய் மகிமைப்படுகிறார். परमेश्वर हमारे द्वारा महिमा पाएंगे। தேவன் உங்களிலிருந்து மகிமைப்படுகிறார். परमेश्वर हमारे द्वारा महिमा होगा। எசாயா 49 அதிகாரம் வசனம் 3 ஒருவர் வாசியுங்கள். Isaiah 49:3 को पढ़ेंगे। நீ என் தாசன், तू मेरा दास है, நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று சொன்னார். मैं तुझ में महिमा पाऊंगा। தேவன் தம்முடைய ஜனத்தின் மூலமாக மகிமைப்படுகிறார். परमेश्वर अपने लोगों के द्वारा महिमा पाता है। தேவன் தம்முடைய ஜனத்தின் மூலமாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर लोगों के द्वारा जो है खुद को प्रकट தேவனுடைய ஜனங்கள் நாம் ஒரு வழிகளில் நடக்க வேண்டும். परमेश्वर के लोग जो है परमेश्वर मार्ग में அவர் चलना है। என்னை நோக்கி, वो मुझे देख के நீ என் தாசன், तू मेरा दास है, இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார். ऐसे तू मेरा दास है, तुझे मैं महिमा தேவன் करूंगा। தம்முடைய ஜனத்தின் மூலமாய் மகிமைப்படுகிறார். परमेश्वर लोगों के द्वारा महिमा पाता है। தேவன் தம்முடைய ஜனத்தின் மூலமாய் தம்முடைய வல்ல கிரியைகளை நடப்பிக்கிறார். परमेश्वर लोगों के द्वारा सामर्थ्य क्रिया करता है। தேவனுடைய ஜனங்கள் நாம் ஒரு வழிகளில் நடக்க வேண்டும். परमेश्वर के लोग उसके मार्ग में அவர் चलते வழிகளில் என்ன என்பது வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். उनका मार्ग क्या है ये शास्त्र में लिखा गया है। அவர் மோசேக்கு தமது வழிகளை, இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களை அவர் தெரியப்படுத்தினார். उसने मूसा को अपने अपने प्रमाण को बताया है। அவர் மோசேக்கு தமது வழிகளை, இஸ்ரவேலுக்கு தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தினார். मूसा को अपने प्रमाण को, इसराइल के लोग अपने क्रिया को, அவர்களோ தேவனுடைய வழியை விட்டு விலகி விக்கிர ஆராதனை செய்தார்கள். वे लोग अपने मार्ग से हट के मूर्ति पूजा किया। விக்கிர ஆராதனை செய்வர்கள் நீதி நியாயத்தை புரட்டுகிறார்கள். तो मूर्ति पूजा करने वाले न्याय धर्म काम को उलट देंगे। விக்கிர ஆராதனை செய்தவர்கள் ஜனங்களுடைய வாழ்க்கை அசுத்தமானதா இருக்கும். तो मूर्ति पूजा करने की जिंदगी जो है वो अशुद्ध में भरता है। நீங்க அவர்களை நன்கு கவனித்து பார்த்தால் தெரியும். आप उनको गौर से अगर गौर करेंगे तो पता விக்கிர ஆராதனை செய்கிற இடத்திலே பாவம் குடிகொண்டிருக்கும். जहाँ मूर्ति पूजा होता है वहाँ पे पाप, அவர்கள் ஒரு அசுத்தமான ஜீவியம் वे செய்வார்கள். लोग अशुद्ध जिंदगी जिएंगे। நான் ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தேன். मैं एक जगह में काम करता ஒரு था। கிராம
பகுதி அது. वो एक देहात அங்கெல்லாம் விக்கிர ஆராதனை செய்கிற ஜனங்கள், वहाँ सब जो मूर्ति पूजा करने वाले लोग हैं, உள்ள விக்கிர கோட்டை தான். पूरा जो जो ऐसे मूर्ति அங்க உள்ள ஆண்களும் பெண்களும் பார்த்தா ஒழுக்கம் கெட்டவர்களா இருப்பாங்க. वहाँ पे जो पुरुष और स्त्री बहुत அவருடைய ஜீவியம் எல்லாம் அசுத்தம் உள்ளதா இருந்தது. उनकी जिंदगी बहुत अशुद्ध में भरा हुआ அது ஒரு சோதம் குமார பட்டணத்தை போல वो இருந்தது. एक सोदम कुमारा जैसे होता था, அப்படிப்பட்ட அசுத்தம் நிறைந்த ஒரு பட்டணம் அது. ऐसे अशुद्ध भरा हुआ एक नगर था। விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் அப்படிப்பட்ட அசுத்தமான ஜீவியம் செய்வார்கள் என்று வேதம் मूर्ति சொல்கிறது. पूजा करने वाले ऐसी जिंदगी जिएंगे। ரோமர் 1 வசனம் 23 24 ஒரு வாசிங்க. Romans 1:23-24 அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவருடைய உருவங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலே இச்சையினாலே ஒருவரை ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனே அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने उनको अशुद्ध के लिए छोड़ दिया। விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு அசுத்தமான ஜீவியம் செய்கிறவர்களாக मूर्ति இருக்கிறார்கள். पूजा करने वाले जो अशुद्ध जिंदगी जीने वाले, நீதி நியாயத்தை புரட்டுகிறவர்களாக இருப்பார்கள். न्याय के काम को उलटने वाले हैं। எதற்காக? किस लिए? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை क्योंकि जो है जो नाश न होना परमेश्वर की महिमा, அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் இவைகளுடைய சாயங்களுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாய் மாற்றினது நிமித்தம் ऐसे नाश होने सृष्टि के जो जानवरों के तुलना में उन्होंने कर दिया। இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இதயத்துள்ள இச்சைகளினாலே ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக इसीलिए जो हर एक अपने शरीर को जो 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 अनादर करता है, தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने उनको जो अशुद्धता के लिए सौंप दिया। விக்கிர ஆராதனை செய்கிறவருடைய வாழ்க்கை அசுத்தம் நிறைந்ததா இருக்கும். जो मूर्ति पूजा करने वाली जिंदगी जो है वो अशुद्ध में ஒழுக்கமில்லாதவர்களாக இருப்பார்கள். और जो ठीक से नहीं, சமுதாயத்திலே கேடு கெட்டவர்களாக இருப்பார்கள். जो समुदाय में जो है बहुत ही बुरा होगा। ஏனென்றால் அப்படிப்பட்ட அசுத்தத்தை அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ऐसे जो अशुद्ध के काम को करते रहेंगे, அவைகளெல்லாம் அசுத்தங்களும் பேய்களுமா இருக்கிறது. वे सब जो अशुद्ध और ऐसे अशुद्ध आत्मा से होगा। அவர்கள் தெய்வங்கள் என்று சொல்லப்படும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் उनके जो परमेश्वर जो कहते हैं आप देखेंगे, அவருடைய ஜீவியம் அசுத்தம் உள்ளதா தான் இருக்கும். उनकी भी जिंदगी जो है अशुद्ध रहेगा। மறுபடியும் அதை வழிபடுகிற ஜனங்கள் அப்படிப்பட்ட அசுத்தத்தில் இருக்கிறார்கள். उनको फॉलो करने वाले की जिंदगी भी ऐसी है। தேவனுடைய மகிமையை, परमेश्वर की महिमा அழிவில்லாத தேவனுடைய மகிமையை जो कभी नाश न அவர்கள் மனுஷருடைய சாயலாக मनुष्य के ஊரும் பிராணிகளுடைய சாயலாக जानवरों के स्वरूप அந்த ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றி ऐसे उसके அதை அவர்கள் ஆராதிக்கிறபடினால் उसको आराधना करते மெய் இறைவனுக்கு ஆராதனை செய்யாமல் सच्चा परमेश्वर को आराधना பேய்களுக்கு ஆராதனை செய்கிறபடியால் जो शैतानों को தேவன் அவர்களை இழிவான இச்சைய ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். परमेश्वर नाश होने की इच्छा को இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே इसके जो अपने हृदय की इच्छाओं को ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக अपने शरीर को जो अपमान करते தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने उनको जो अशुद्धता के लिए सौंप दिया। விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் நீதி நியாயத்தை புரட்டுகிறார்கள். तो मूर्ति पूजा करने वाले धर्म के काम को उलट விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் இந்த உலகத்திலே ஒரு கேடுகட்டமான ஒழுக்கக்கெட்ட வாழ்க்கை வாழ்வார்கள். पूजा करने वाले एक बुरी जिंदगी जीते हैं। தேவனோ தம்முடைய ஜனங்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். परमेश्वर ने अपने लोग अपने அவர் தமது வழிகளை மோசைக்கு அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். मार्ग को जो मूसा को बताया, மோசையின் மூலமா தேவனுடைய பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. मूसा के द्वारा प्रमाण दिया गया। அப்படினால் தேவனுடைய ஜனங்கள் அவர் வழிகளில் நடக்க வேண்டும். परमेश्वर के लोग उसके मार्ग में चलना, அவர் வழிகளில் நடக்கும் பொழுதுதான் நாம் நீதி நியாயத்தை செய்ய முடியும். उसके मार्ग में जब चलेंगे तभी न्याय के काम कर நன்மை எது தீமை எது என்கிற அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். भलाई बुराई जो जानने का जो ज्ञान हमको दिया गया, நாம் அதிலே நடக்க வேண்டும். हम उसमें चलना है। நன்மை எது என்பதை பார்த்து நடக்க வேண்டும். भलाई क्या है करके देख के चलना। வழியிலே நின்று பூர்வ பாதை எவை என்று விசாரித்து நல்ல வழியிலே நடவுங்கள். मार्ग में जो पूर्व मार्ग कौन सा पूछ के, அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். तभी हमारे आत्मा को शांति मिलेगी। நம் மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறார். हमारे जो परमेश्वर महिमा, இஸ்ரவேலே நான் உன்னிலிருந்து மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார். इस्राएल में तुझ में महिमा हो। தேவன் தம்முடைய ஜனத்தின் மூலமாய் மகிமைப்படுகிறார். परमेश्वर लोग के द्वारा महिमा पाता है। தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வழியில் நடக்க வேண்டும். परमेश्वर के लोग परमेश्वर के मार्ग में चलना, நாம் தேவனை பிரதிபலித்து காண்பிக்க வேண்டும். हम परमेश्वर के प्रतिनिधि होना है। நம்முடைய ஜீவியம் அப்படி இருக்க வேண்டும். हमारी जिंदगी ऐसा होना है। நம்முடைய ஜீவியம் அப்படி இருந்தால் தான் நம்மை பார்க்கிறவர்கள் கண்டுகொள்வார்கள். हमारे जीवन ऐसे होगा तभी हमारे देखने वाले लोग हमें जानेंगे। நான் ஒரு முறை முள்ளிக்குளத்துக்கு ஒரு விஷயமாய் சென்றிருந்தேன். ऐसे मैं एक जगह पे एक ऐसे गया था। என்னுடைய திருமண நேரத்தில் ஒரு பெண் பார்ப்பதற்காக கடந்து போயிருந்தேன். ऐसे मेरे शादी के विषय में ऐसे एक देखने गया அங்கே था। போனவனே என்னை கூட்டி கொண்டு போனவரை சொன்னார், அந்த அங்கிருந்த சகோதரியிடம் போய் உங்க அக்காவை கூட்டிட்டு வா அப்படின்னாங்க. ऐसे उन्होंने कहा कि यही है उनके बहन को लेके। அவங்க உடனே ஓடி போய் அக்கா மாமா வந்து ஒரு பாஸ்டர், சித்தப்பா வந்து ஒரு பாஸ்டரை கூட்டிட்டு வந்திருக்காரு, ऐसे चाचा जी ने एक पास्टर को लेके आए। நீ உடனே வா ஜோமனு உன்னை கூப்பிடுதாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ऐसे तुरंत आओ प्रार्थना करना है। அவங்க அங்கேருந்து ஓடியாந்தாங்க. वो वहाँ से आए। என்ன சித்தப்பா ஏதோ பாஸ்டர் கூப்பிட்டு வந்திருக்கீங்களாமா அப்படி. ऐसे कोई पास्टर को लेके आए। இல்லை பாஸ்டர் இல்லாமா இதான் மாப்பிள்ளை பையன் பொண்ணு பார்க்க கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னாரு. ऐसे ऐसे पास्टर ने यही दूल्हा है। நம்மை காண்கிற கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ऐसे हमें நாம் தேவனுடைய ஜனம் என்பதை நம்மை பார்த்து ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். हमें देख के लोग मसीह को देखना है। அப்படியே மோசஸ் ராஜசேகர் கூட்டம் வந்து சிங்கேல விக்கப்படத்தில் நடந்தது. ऐसे मोसेस राजशेखर का एक मीटिंग बताया அந்த கூட்டத்தில் நான் கலந்து உள்ளே கடந்து போன்றேன். उस मीटिंग में मैं गया था। அப்பொழுது ராணி அவளை பெண்கள் வரிசையில் அவளை அமர அங்கே போய் உட்கார சொல்லிவிட்டு सिस्टर्स लोग को एक जगह में
में நான் ஆண்கள் வரிசையில் அமர்வுக்காய் கடந்து போனேன். मैं ब्रदर्स लोग की जगह में बैठ गया। அங்கிருந்து ஒருத்தர் ஓடியாந்தாரு. वहां से அவர் என்னை பாஸ்டர் நினைச்சு பாஸ்டர் நீங்க இங்க இருக்காதுங்க இங்க வாங்கன்னு சொல்லி ஊழியர் கொண்டு இருக்கிற சேர்ல கொண்டு என்னை உட்கார வச்சுட்டாரு. ऐसे उन्होंने कहा कि पास्टर जी ये आपके लिए जगह जो है वो எனக்கு ஒண்ணு திரும்பி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்லாம் பின்னாடி இருக்காங்க. ऐसे मुझे समझा நான் அப்பொழுது ஒரு விசுவாசி தான், मैं तभी विश्वासी ஊழியர் கிடையாது. मैं सेवक नहीं था। நாம் தேவனை பிரதிபலித்து காண்பிக்க வேண்டும். हम परमेश्वर के प्रति நாம் தேவனுடைய வழிகளில் நடக்கும் பொழுது, परमेश्वर के जो मार्ग में தேவனுடைய பாதையில் நான் நடக்கும் பொழுது, परमेश्वर के रास्ते में இஸ்ரவேலே நான் உன்னிலிருந்து மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். मैं तुझ में महिमा தேவன் தம்முடைய ஜனத்தின் மூலமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். अपने लोगों के द्वारा अपनी महिमा को உங்களை காண்கிறவர்கள் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளை என்று அறிந்து கொள்ள வேண்டும். देखने वाले सचमुच परमेश्वर के लोग நம்முடைய நடை உடை பாவனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? हमारे चाल चलन हमारे पोशाक நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா? परमेश्वर के लिए தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா? परमेश्वर की इच्छा को करते हैं। நாம் தேவனுடைய வழிகளில் அப்படி நடக்கும் பொழுது परमेश्वर के मार्ग में चलेंगे तो நாம் ஒரு நீதியான வாழ்க்கை நியாயமான வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். धार्मिकता की जिंदगी जी पाएंगे। அப்படி நாம் ஜீவிக்கும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் மெய்யாகவே தேவனுடைய ஜனம் என்று கண்டுகொள்வார்கள். जिएंगे तो लोग हमें देखें तो அப்போஸ்தலர்களை கொண்டு தேவன் அப்படி செய்தார். प्रेरितों को लेकर परमेश्वर ने ऐसे ही किया। அப்போஸ்தலன் பவுல் கடந்து போன இடத்திலே प्रेरित पौल जहाँ गए மனித தேவனான ஒரு மனித ரூபம் கொண்டு நம்மத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லி ऐसे जो परमेश्वर के स्वरूप में आया அவர்கள் அவர் அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி அவருக்கு பூமாலைகள்லாம் போட முடியாது கொண்டு வந்தார். ऐसे उनको बहुत मुख्यता देके उन पे हार सब लेके நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனிதர்கள் தான் என்று சொன்னார்கள். ऐसे आप लोग मत करो हम भी आप दुख उठाने தேவன் தம்முடைய ஜனத்தின் மூலமாய் மகிமைப்படுகிறார். परमेश्वर लोगों के द्वारा महिमा நான் உன்னிலிருந்து மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார். तुझ में महिमा पाऊंगा। நாம் அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். हम उनके मार्ग அவருடைய வழிகள் ஒன்றே நியாயமானவைகள், उनका मार्ग एक அவர்கள் வழிகள் ஒன்றே நீதியானவைகள். उनका मार्ग एक நீங்கள் அதில் நடக்கும் பொழுதுதான் जो चलेंगे तो இந்த உலகத்துக்கு நீங்கள் யார் என்பதை காண்பிக்க முடியும். संसार में कौन है बताइए। தேவன் உங்களிலிருந்து மகிமைப்படுவார். परमेश्वर हमारे द्वारा இஸ்ரவேலே நான் உன்னிலிருந்து மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். मैं तुझ में महिमा पाऊंगा। நம்முடைய ஜீவிதம் அப்படி இருக்க வேண்டும். हमारी जिंदगी ऐसे होना है। அடுத்து இரக்கத்தை சிநேகி என்று சொல்லி இருக்கிறது. और जो है जो कृपा को जो तू देख ले। இரக்கத்தை நீ சிநேகி, तो कृपा पे तो நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். हम जो है जो कृपालु தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर कृपा में जो है बहुत ही उत्तम அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தபடியால் தான் कृपा कर रहे बहुत ही जो எவ்வளவோ நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். इतने हमारे पापों को से क्षमा किया। தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல एक पिता अपने बच्चों पे जो கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி இருக்கிறார். परमेश्वर जो उसको भय मानने वाले पे जो कृपा करता है। நீ இரக்கத்தை சிநேகி, तू जो है जो अनुग्रह को जो है तू मन लगाना। இரக்கத்தை நீ விரும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तू जो है कृपा को जो है तू चाहना। சங்கீதம் 103:13 வாசியுங்கள். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல जैसे पिता अपने बच्चों पे स्नेह करता है, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று वैसे சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर अपने खुद को भय मानने वाले पे स्नेह நீ करता இரக்கத்தை சிநேகி என்று சொல்லி இருக்கிறது. है। तू जो है तो अनुग्रह पे तू स्नेह करना। நாம் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. हम दूसरों पर जो है कृपा करना है ஏனென்றால் தேவன் நமக்கு எவ்வளவோ இறங்கி இருக்கிறார். कि परमेश्वर हमें कितना ही जो स्नेह किया। நம்முடைய எவ்வளவோ நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து இருக்கிறார். हमारे पापों कितने ही हैं उनको क्षमा किया। நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து இருக்கிறார். हमारे अधर्म को நம் நோய்களை குணமாக்கி இருக்கிறார். हमारे बीमारियों को நம்முடைய பிராணனை அழிவுக்கு தப்புவித்து இருக்கிறார். हमारे जीवन को जो नाश होने से நம்மை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி இருக்கிறார். हमें जो अनुग्रह के द्वारा தேவன் எவ்வளவோ நமக்கு இறங்கி இருக்கிறார். परमेश्वर कितना ही हम पे अनुग्रह किया। இந்நாள் வரைக்கும் நாம் தேவனுடைய இரக்கத்தை நாம் கிருபையை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். आज तक हम परमेश्वर के अनुग्रह को ढूंढते ही है। நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து தேவனுடைய இரக்கத்தை நாம் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். हमारे पापों को कबूल करे परमेश्वर से हम जो अनुग्रह को தேவன் நமக்கு இவ்வளவா இறங்குகிறார் என்றால் परमेश्वर हमें इतना अनुग्रह कर रहा है। நாமும் இறங்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. हम भी दूसरों पर जो है जो करुणा நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகி என்று எழுதியிருக்கிறது. न्याय के काम कर और जो है जो अनुग्रह को पाना। என்ற இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான் இரக்கம் பெறுவார்கள் என்று மத்தேயு 5:7 ஒருவர் வாசியுங்கள். जो अनुग्रह करते हो धन्य में अनुग्रह को पाएंगे। இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், जो अनुग्रह करते हैं वो धन्य है, அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். उन पर भी अनुग्रह किया जाए। தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றால் परमेश्वर का जो अगर कृपा हम पर होना है நீங்கள் இரக்கத்தை சிநேகியுங்கள். हम दूसरों पर भी जो है कृपा करें। இரக்கத்தை விரும்புங்கள். और जो कृपा को चाहना है। மற்றவர்களுக்கு நாம் இறங்க வேண்டும். दूसरों पर हम जो है कृपा करना। நம்மிடத்தில் பாவக்கடன் பட்டவர்களுக்கு நாம் இறங்க வேண்டும். हम पर जो है पाप का जो दो दूसरे पे लगा उन पर कृपा करना है। நாம் கர்த்தரிடத்தில் எப்படி பாவத்துக்காக நாம் கர்த்தரிடத்தில் மன்றாடி இரக்கத்தை தேடுகிறோமோ, जैसे परमेश्वर से हमारे पाप की क्षमा के लिए हम जो प्रार्थना करते हैं, தேவனே என்னுடைய வீரர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தரலும், हे परमेश्वर मेरे पापों को क्षमा कर என் மேல் இரக்கம் வையும் என்று கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். मुझको अनुग्रह कर करके जब कहते हैं, தேவனும் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். परमेश्वर हम पे अनुग्रह करके हम पापों को தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். जैसे पिता ने बच्चों से स्नेह करता है वैसे परमेश्वर தேவன் உங்களுக்கு எவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर पे कितना ही जो हमें जो अनुग्रह किया। ஆனால் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். इसलिए तुम भी जो है नम्रता से रहो। இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். जो नम्र है वो धन्य, उनको जो है अनुग्रह किया जाए। உங்களிடத்தில் கடன்பட்டவர்கள்,
जो हम पे जो उधारी है, பாவ கடன் பட்டவர்கள் जो पाप का जो उधारी है, உங்களுக்கு விரோதமா ஏதாவது பேசியிருக்கலாம், हमारे विरुद्ध कुछ बात किया होगा, உங்களுக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியங்களை செய்திருக்கலாம், हमारे विरुद्ध कुछ क्रिया किया रहेगा, உங்களை பற்றி அவதூறாய் பேசியிருக்கலாம், कुछ हमारे विरुद्ध गलत बोला உங்களுக்கு होगा, பல தீமைகள் கூட செய்திருக்கலாம். कुछ बुराई भी किया होगा. நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். हम जो है अनुग्रह का, நீங்கள் இறங்குடத்தில் மன்னிப்பு கேட்டால், ऐसे कोई हमसे அவர்கள் மனஸ்தாபப்பட்ட இடத்தில் மன்னிப்பு கேட்டால் நீங்களுடைய மன்னிப்பை கொடுங்க. कोई पश्चाताप होके अगर क्षमा நீங்கள் मांगे, இறங்க வேண்டும். ऐसे हम जो என்றால் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள். ऐसे जो कृपा करने वाले धन्य उन पर ही कृपा होगी. நீங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கல, हम ये दूसरे के पापों को क्षमा நீங்கள் नहीं கடின किया. இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், हम कठोर हृदय के हैं, அப்படியே உங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். ऐसे हमारे भी पापों परमेश्वर क्षमा नहीं பரமண்டல ஜெபத்தில் என்ன சொல்லுகிறோம்? करता. हम जो है जो प्रार्थना में क्या மத்தேயு 6 அதிகாரம் 12 14 15 வாசி. தொடர்ந்து வாசி. நாம் பரமண்டல ஜெபத்தில் ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிறோம், ऐसे जो परमेश्वर की प्रार्थना में वैसे ही कहते हैं, எப்படி நாங்கள் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறோமோ, जैसे हम दूसरों के पापों को क्षमा करते हैं, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல हमारे जो है पापियों को क्षमा करते हैं, எங்கள் கடன்களே எங்களுக்கு மன்னியும். हमारे पापों को क्षमा करना. நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா? क्या हम दूसरों को क्षमा करते हैं? நம்மிடத்தில் பாவ கடன் பட்டவர்கள் हम पर जो है ऐसे जो जिनका ऋण है, ஏதாவது விஷயத்தில் நம்மிடத்தில் அவர்கள் கடன் பட்டிருப்பார்கள். कोई विषय में शायद वो हमारे कर्जदार हो, நம்மை பகைக்கலாம், நமக்கு விரோதமாய் பேசலாம், हमारे विरोधी हो सकते, हमारे बैरी हो सकते हैं, நம்மை பற்றி அவதூறாக அவர் பரப்பலாம், हमारे विषय में जो कुछ गलत बात फैला दिया रहे, நமக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். कुछ हमें जरा दुख तो होगा. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது கூட और यीशु मसीह जब क्रूस पे लटक रहे தன்னை थे, குட்டினவர்கள், उनको जो जिसे मारा, அவருடைய முகத்திலே துப்பினவர்கள், उनको जो जिसे थूका, அவரை வாரினால் அடித்தவர்கள், चाबुक से जिसने அவரை मारा, ஈட்டியினால் குத்தினவர்கள், और जिसे भाले से जिसे चुभाया, கைகளில் கால்கள் ஆணிகள் அடித்தவர்கள், हाथों और पैर जिसे किले से टोक दिए थे, அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். उनके लिए प्रार्थना की, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். हे पिता इनको क्षमा कर. அந்த வேதனையை சகித்து கொண்டு தான் அந்த மன்னிப்பை கொடுத்தார். उस जो है दर्द को सहन करके प्रार्थना. சிலர் நம்மை அவதூறாய் பேசி நம்முடைய பேருக்கு களங்கம் விளைவித்திருக்கிறார். कुछ लोग गलत बोल के हमारा नाम को उन्होंने खराब சிலர் किया. நம்மை வேதனைப்படுத்தும்படியான காரியங்களை कुछ செய்திருக்கலாம். लोग ने हमें दुख पहुंचाने का அதை क्रिया நாம் किया है. சகித்து கொண்டு தான் அதை மன்னிக்க வேண்டும். उसको सहन करके उनको क्षमा कर. என்னடா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார். पर यीशु मसीह ने ऐसे कहा है, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் मनुष्यों की गलतियों को अगर तुमने क्षमा नहीं किया तो பிதாவானவர் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. पिता भी तुम्हारे पापों को क्षमा नहीं करेगा. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் मनुष्य को गलतियों को अगर तुमने क्षमा किया உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். तो परम पिता भी तुम्हारे गलतियों को மனுஷருடைய क्षमा करेगा. தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் मनुष्य को गलतियों को क्षमा नहीं करेगी உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். तो पिता जो तुम्हारे गलतियों को क्षमा नहीं करेगा. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள். जो जो नम्र है वो धन्य है. நீ இரக்கத்தை சிநேகி விரும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तू जो है जो कृपा को तू कृपा करना. ஆனபடியால் நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். इसलिए हम दूसरों को क्षमा कर रहे हैं. நாம் மன்னிக்கவில்லை என்றால் हमने क्षमा नहीं நமக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள், किया. हमारे विरुद्ध जिसने पाप किया, நமக்கு விரோதமாய் தீமை செய்தவர்கள், हमारे विरुद्ध जो बुराई किया, நாம் அவர்களை மன்னிக்கவில்லை என்றால் अगर उनको क्षमा नहीं किया நீங்கள் அதை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த கசப்பை வைத்துக்கொண்டே இருப்பீர்கள் तो என்றால் कड़वापन मन में रखे रहेंगे तो தேவன் எப்படி உங்களுக்கு இறங்குவார்? परमेश्वर भी कैसे இரக்கமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள். जो अनुग्रहकारी हो धन्य हो अनुग्रह நீங்கள் மற்றவர்களுக்கு இறங்குங்கள், दूसरों को जो अनुग्रह करे அப்பொழுது பரமபிதா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று இயேசு तभी परम पिता भी हमारे पापों को क्षमा அதை करेगा. குறித்து ஒரு ஓமை ஒரு ஒப்பனை அவர் சொல்லுகிறார். उसके विषय में जो एक कहावत जो परमेश्वर ने மத்தேயு 18 அதிகாரம் कहा, मत्ती 18 23 லிருந்து 35 முடிய ஒரு வசனத்தை
என் பரமபிதா இப்படியே உங்களுக்கு செய்வார் என்று இயேசு கிறிஸ்து ऐसे சொன்னார். मेरे जो स्वर्गीय पिता भी तो ऐसे ही करेगा. ஒருவன் 10000 தாலந்து கடன் பட்டிருந்தான். एक लोग जो एक 16,000 जो टैलेंट அவருடைய எஜமான் வந்து நீ கடன் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். उसके स्वामी ने कहा कि तेरे सारे उधार चुका दे. அவன் தன்னை தாழ்த்தி उसने खुद को नम्र किया. கடனை தீர்க்க எனக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால் मुझे जो है अभी उधार चुकाने நீர் என்மேல் பொறுமையாயிரும். तो थोड़ा सब्र से रहो. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் तब जो सेवक जो है தாழ விழுந்து வணங்கி ऐसे काल उसके पैर पे गिर के ஆண்டவனே हे मेरे स्वामी என்னிடத்தில் பொறுமையாயிரும், थोड़ा सब्र से रहो. எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். मैं तुम्हारे सारे कर्ज को चुका அவன் दूंगा. தன்னை தாழ்த்தினபடியினால் उसने खुद को नम्र किया. அந்த எஜமானவன் மேல் மனம் இறங்கி उसका स्वामी उस पे जो அவனுடைய கடன் எல்லாம் மன்னித்தவனை அனுப்பிவிட்டார். उसके सारे कर्ज को माफ कर छोड़ அவன் दिया. போகிற வழியிலே उससे जाते समय रास्ते में தன்னிடத்தில் கடன் பட்டவனை பார்த்து उसके बाद जिसने उधार लिया था அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் ऐसा जो सेवक है புறப்பட்டு போகையில் ऐसा जब जा रहा था, தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டவனாய தன் உடன் வேலையாட்கள் ஒருவனை கண்டு उसके बाद जो 100 चांदी के सिक्के जो उधारी था அவனை பிடித்துக்கொண்டு தொண்டையை நெரித்து उसको पकड़ के सब गला दबा के நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். मेरा जो उधार है मुझे चुका दे करके அவன் அப்படியே காலில விழுந்து எஜமானே என் மேல் பொறுமையாயிரும் என்று वो उसके சொன்னான். पैर पे गिर के मुझे जरा समय दो करके कहा, அவன் அதற்கு சம்மதிக்காமல் लेकिन वो राजी नहीं हुआ. நீ பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் तुझे अभी मुझे जो उधार அவனை चुकाना है, காவலில் போட்டு வித்தான் என்று उसे சொல்லப்பட்டிருக்கு. जो है बंदी गृह में डाल दिया. சம்பவித்தது எஜமான் கண்டு जो घटना जो स्वामी ने देखा அவனை கண்டு கோபம் அடைந்தான், उस पर गुस्सा हो गया. அவன் துக்கம் அடைந்தான். वो दुखी हुआ. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து तब जो है उसको बुला के பொல்லாத ஊழியக்காரனே एक दुष्ट सेवक நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் तूने जब विनती की அதன் கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். तेरे सारे कर्ज मैंने माफ कर दिए. நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் வேலையாளுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொன்னார். जैसे मैंने तुझ पे कृपा किया तू तेरे सेवक पे कृपा क्यों नहीं किया. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள். कृपा करने वाले धन्य है, कृपा இவன் पाएंगे. கடினமுள்ளவனாய் நடந்து கொண்டான். ये कठोर हृदय का था. அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து उसका स्वामी जो है गुस्सा हो அவன் गया. பட்ட கடன் எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் और जो उसका तो पूरा कर्जा चुकाने அவனை के लिए உபாதிக்கிற இடத்தில் ஒப்பு கொடுத்தான் என்று उसे சொல்லப்பட்டிருக்கு. जो है बंदी गृह में डाल दिया. இப்படி ஒரு ஓமையின் மூலம் ஒப்பனையின் மூலமா இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை ऐसे விளக்குகிறார். जो एक कहावत के द्वारा बात நீங்களும் அவனவன் தன் தகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் तुम भी जब तुम्हारे भाई तो जो गलतियों से जो क्षमा नहीं என் करोगे, பரமபிதா இப்படியே உங்களுக்கும் செய்வார் என்று சொன்னார். मेरे परम पिता भी तुम्हारे लिए ऐसे ही करेगा. தன் சகோதரனுக்கு நாம் இறங்க வேண்டும். अपने जो भाइयों को हम जो कृपा करें. மனிதர்கள் குறைவுள்ளவர்கள் தான், मनुष्य कमीपन है, ஆனாலும் தேவன் ரட்சிக்கவே சித்தம் கொண்டிருக்கிறார். परमेश्वर उद्धार करने की इच्छा है. மனிதன் பலவீனமானவன் குறைவுள்ளவன், मनुष्य जो कमजोर है அவன் தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட வேண்டும், वो अपने पापों के लिए पश्चाताप தன்னுடைய करना है. குறைவுக்காக மனஸ்தாபப்பட வேண்டும். कमियों पे पश्चाताप करना है. யாரையாவது நாம் துக்கப்படுத்தி இருக்கிறோம் என்றால், किसी को हमने दुख पहुंचाया तो, யாரையாவது நாம் வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகளை किसी को हमने பேசியிருக்கிறோம் तकलीफ என்றால், दिया है तो, மற்றவர்கள் புண்படுத்தக்கான காரியங்களை செய்திருக்கிறோம் என்றால், दूसरे जो है जो जो उदास நாம் होने के बाद மனஸ்தாபப்பட்டு हम भी पश्चाताप कर சகோதரே रहे हैं. நான் உங்களுக்கு விரோதமாய் பேசிவிட்டேன், ऐसे भाई तो आपके विरोध में நான் मैंने உங்களை बात பற்றி किया, தவறாக இப்படி சொல்லிவிட்டேன், ऐसे मैंने कुछ गलत बोल दिया, நான் அதற்காக உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் उसके लिए मैं माफी चाहता हूँ. என்று ஒருவரிடத்தில் ஒருவர் மன்னிப்பு கேட்கிறேன். ऐसे एक दूसरे तो जो है ऐसे माफी मांगना. நீங்கள் அந்த தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். ऐसे तुम भी जो गलतियों को क्षमा करने நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால், अगर तुमने क्षमा नहीं किया तो உங்களிடத்தில் பாவக்கடன் பட்டவர்கள் तुमसे जो जो पाप का जो ऋण है, உங்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கும்போது நீங்க மன்னிச்சிருங்க, மனப்பூர்வமா மன்னிச்சிருங்க. अगर किसी ने क्षमा मांगा तो उसको पूरे मन से क्षमा करो. கேட்கலாம் கேட்க விட்டா நீங்க மன்னிச்சு மனப்பூர்வமா மன்னிச்சிருங்க. मांगे ना मांगे क्षमा कर दो. அப்பொழுது உங்களுடைய ஆத்மாக்கு இளைப்பாறுதல் இருக்கும், तब तुम्हारे आत्मा को जो है உங்களுடைய ஆத்மாவிலே சமாதானம் இருக்கும். तुम्हारे आत्मा समाधान रहेगा. நீங்க அந்த கசப்பு வைராக்கியத்தை வைத்துக் கொண்டே அலைந்தீர்கள் என்றால் वो कड़वापन और घमंड को लेके चलेगा तो தேவனுடைய சமாதானம் நமக்கு இருக்காது. परमेश्वर समाधान हमें नहीं रहेगा. ஏனென்றால் நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். क्योंकि तुम भी जो है तो भाई जो किया हुआ गलती को पूरे मन से क्षमा பேதுரு करना. வந்து அவரிடத்தில் கேட்டார், ऐसे उन्होंने कहा என் சகோதரன் எனக்கு குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை அவனை மன்னிக்க வேண்டும்? मेरे भाई मेरे विरुद्ध पाप करे कितनी बार क्षमा 7 करना? முறையோ என்று சொல்லி கேட்டார். क्या 7 बार क्षमा 70 முறை மன்னி என்று சொன்னார். 7 बार 70 बार நீ அவனை மன்னித்து கொண்டே இரு என்று சொன்னார். तुझे क्षमा करते அவன் रहे. மனஸ்தாபப்பட்டால் நீ அவனுக்கு மன்னிப்பை கொடு என்று சொன்னார். ऐसे तू जो पश्चाताप होकर उसको क्षमा करना. நீங்கள் மன்னிக்காவிட்டால், तुमने क्षमा नहीं किया तो, நீங்கள் மனப்பூர்வமாய் பாவத்தை மன்னிக்காவிட்டால் पूरे मन से क्षमा नहीं किया तो என் பரமபிதா இப்படியே உங்களுக்கு செய்வார் என்று இயேசு சொன்னார். मेरे परम पिता भी तुम्हारे लिए ऐसे ही करेगा. நீ இரக்கத்தை சிநேகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तू जो है अनुग्रह पे स्नेह करना. நாம் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும், हम दूसरे पर जो है பாவக்கடன் பட்டவர்களுக்கு இறங்க வேண்டும். जो जो पाप का ऋण है उस पे जो हमें कृपा करना है. நம்முடைய பெரியய்யா இருக்கும்போது बड़े जब थे வருஷ கடைசியில் வந்து அந்த ஃபுல் நைட் பிரேயர் நடத்துவாங்க. यह साल आखिर में वो फुल नाइट प्रेयर होता था. தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக அந்த காரியத்தை ऐसे செய்வாங்க. खुद को शुद्धिकरण करने के लिए ऐसे कार्य करते. அப்போ அவங்க சொல்றது என்ன தெரியுமா? तो क्या कहते थे? யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு மன வருத்தம் இருக்குன்னா, अगर एक दूसरे से कुछ मन ஒரு मुटाव है, பேசாம ஏதாவது ஒரு காரியத்தில் மன வருத்தத்தில் இருப்பீங்க. एक दूसरे से बिना बात के ऐसे रहो, உங்களுக்கு நான் சமயம் கொடுக்குறேன், उनको मैं सही நீங்க समझ. வெளியே போய் ஒருவரோட ஒரு ஒப்புரவாங்க, अब बाहर जाके समाधान हो जाओ. மன்னிப்பு கேட்க வேண்டிய மன்னிப்பு கேளுங்க,
जो क्षमा मांगने वाले மன்னிப்பு கொடுக்க வேண்டிய மன்னிப்பு கொடுங்க, क्षमा करने वाले क्षमा करो। இப்படி நீங்க போய் வெளியே ஒப்பரமாயிட்டு கையை கொடுத்துட்டு அப்புறம் உள்ள வாங்க அப்படி. ऐसे बाहर जाके आप लोग एक दूसरे से मेल मिलाप, வசனத்தை அவர்கள் சரியாக நடைமுறைப்படுத்தினார். वचन को ठीक तरह से उन्होंने चलन में, வசனத்தை தேவனுடைய ஜனங்கள் கை கொள்ள வேண்டும். वचन को परमेश्वर के लोग जो है, இஸ்ரவேலே நான் உன்னிலிருந்து மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मैं तुझ में महिमा पाऊंगा। தேவன் தம்முடைய ஜனத்தின் மூலமாய் மகிமைப்படுகிறார். परमेश्वर लोगों के द्वारा जो महिमा पाते தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வழிகளில் நடக்கும் பொழுது தான் நம்மிலிருந்து தேவன் மகிமைப்படுவார். परमेश्वर के लोग जो परमेश्वर के जो अपनी चाल चलन, நம்மை பார்க்கிறவர்கள் மெய்யாகவே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், हमें देखने वाले लोग के सच இவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், लोग परमेश्वर को उद्धार पाए, இவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் लोग अभिषेक पाए என்று நம்மளை பார்க்கும்போதே அறிந்து கொள்வார்கள். हमें देख के समझ जाएंगे நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, हमारे जीवन कैसे है, நம்முடைய நடை உடை பாவனைகள் எப்படி இருக்கிறது, हमारे जो जो चाल चलन पोशाक நம்முடைய कैसे है, கிரியைகள் எப்படி இருக்கிறது. हमारा क्रिया कैसे நீ है, நியாயம் செய், तू நீ न्याय के தேவனுடைய வழிகளில் நட, परमेश्वर के நீ मार्ग में चल, இரக்கத்தை சிநேகி. तू अनुग्रह को कमा, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள். जो अनुग्रहकारी धन्य है, நீங்கள் மற்றவர்களுக்கு இரங்குங்கள், दूसरों पे अनुग्रह करे, மற்றவருடைய பாவங்களை மன்னியுங்கள், दूसरे क्षमा करे, பிதாவாகிய தேவன் உங்களை மன்னிப்பார். पिता परमेश्वर तुम्हारे पापों को क्षमा கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல करे। मसीह जो परमेश्वर क्षमा किया, நாம் ஒருவர் மன்னிக்க வேண்டும். वैसे हम भी एक दूसरे को क्षमा करें। தேவன் நமக்கு அப்படிப்பட்ட பாதைகளை நமக்கு காண்பிக்கிறார். परमेश्वर ने ऐसे मार्ग को हमको बताया, அப்படிப்பட்ட சத்தியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ऐसे सत्य को बताया। நீங்கள் அப்படி செய்யும் பொழுது जब ऐसे करेंगे तो தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு உண்டாகும், परमेश्वर का अनुग्रह हम पर होगा, தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாகும், परमेश्वर का समाधान हम, தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும், परमेश्वर का आशीष होगा, தேவன் उங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். परमेश्वर जो आपके द्वारा महिमा होगा। நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால், ऐसे नहीं करेंगे तो, வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், वचन को अधीन नहीं होगे तो, சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், सत्य को अधीन नहीं होगे तो தேவன் மூலமாய் எப்படி மகிமைப்பட முடியும்? परमेश्वर हमारे द्वारा कैसे महिमा உங்களால் தேவனுக்கு எந்த ஒரு மகிமையும் இருக்காது. तो आपके द्वारा परमेश्वर कोई महिमा नहीं होगा। என்னுடைய குடும்பத்துல, मेरे परिवार में, என்னுடைய சகோதரி 4வது சகோதரி திருமண காரியத்துல, मेरा जो चौथा जो बहन उनकी शादी में, என்னுடைய சகோதரிக்கும் பெரியப்பா மகளுக்கும் ஒரு பிரச்சனை உண்டாயிட்டு, ऐसे फैमिली में थोड़ा ऐसे झगड़ा हुआ। இவள் அவளை கடினமான வார்த்தையினால் பேசினதுனாலே इसने उनको जो कठोर शब्द से बात किया, அந்த திருமணத்துக்கு எங்களுடைய பெரியப்பா வரக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. उस शादी में कुछ लोग ऐसे नहीं आए, ஏன்னா எனக்கு அம்மா அப்பா இல்ல, क्योंकि मेरे माता पिता नहीं என்னுடைய थे। சகோதரி திருமணத்தை அவர்கள் தான் முன்னிட்டு நடத்தணும். मेरी बहन की जो विवाह उन्होंने वही लोग चलाना है, அந்த பெண்ணை அந்த மாப்பிள்ளை கை பிடிச்சி கொடுக்கணும்னா அந்த தகப்பனாரை கூப்பிடுவாங்க. और ऐसे जो दुल्हन का हाथ पकड़ के देना है இந்த तो பெண்ணை அந்த மாப்பிள்ளை கொடுக்கிற தகப்பனார் யார் முன்னே வாருங்கள் அப்படிம்பாங்க. ऐसे जो कन्यादान जो कहते हैं, ऐसे जो அப்பொழுது कार्य நீங்க होता है, பெரியப்பா இருக்கன்னு கேட்காங்க, நான் உங்களை எவ்வளவு வருந்தி கூப்பிட்டேன். ऐसे मैंने आप कितना बुलाया, அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல அவ வந்து நீ போக கூடாதுன்னு என் மகா சொல்லிட்டா, ऐसे बोला नहीं कि जाना நீ नहीं, அப்படி போனீங்கன்னா ऐसे तुम जाएंगे तो நான் ஏதாவது தற்கொலை பண்ணிடுவேன், मैं ऐसे कुछ அந்த திருமணத்தை நீங்கள் போக கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. उस शादी में नहीं जाना करके रोक दिया। அப்பொழுது நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. तब जो ऐसे நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன். मेरे परमेश्वर ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும், आप ही सहायता करो, நீர் எனக்கு தாயும் தகப்பனுமா இருந்து என்னுடைய காரியங்களை நடத்தும் என்று आप ही जो है ஜெபித்தேன். मेरे माता पिता है। நான் முழங்கால் படிட்டு ஜெபித்த உடனே मैं जो घुटने में प्रार्थना किया, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்பினார். परमेश्वर के ஒரு आत्मा வசனத்தை எனக்கு அந்த வேளை உணர்த்தினார். वो एक वचन दिया, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, मैं நீ तुझे பலன் கொண்டு திடமனதாயிரு, तू सामर्थ्य हो, மோசே இருந்தது போல உன்னோடு இருப்பேன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். मूसा के साथ जैसे तब तेरे साथ रहकर இந்த कहा। வசனம் எனக்கு கிடைத்தவொடனே எனக்குள்ள ஒரு தைரியம் உண்டானது. वचन मिलते ही मुझे धैर्य हुआ, யார் வந்தாலும் சரி வராம போனாலும் சரி चाहे போதும், कोई आए ना आए, கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி காரியத்தை நடத்தினார். परमेश्वर चलाएंगे, தேவன் அப்படியே இருந்து நடத்தார், परमेश्वर इसी चलाए, அந்த காரியங்களை நடத்தி கொடுத்தார். वो परमेश्वर का कार्य அதற்கு चलाए, வேண்டிய ஆள்களை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். उसके लिए जो आदमी जो मनुष्य, என்னுடைய திருமணம் வந்த பொழுது तो मेरा विवाह आया, நான் அவர்களை ஒதுக்கி வைக்கவில்லை. मैंने उनको अलग யார் नहीं किया। எனக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ, जो मेरे विरुद्ध थे, யார் என் சகோதரி திருமணத்துக்கு போக கூடாது என்று சொன்னார்களோ, जिन्होंने जो मेरे அவர்கள் எல்லோரும் பார்த்தவர்களுக்கு கார்டு கொண்டு கொடுத்து उन सबको देख के कार्ड दिया, கண்டிப்பாக என் திருமணத்துக்கு வாருங்கள் என்று அவர்களை அழைத்து வந்தார். जरूर मेरे शादी में आना। நாம் அவருடைய செய்த தப்பிதங்களை நாம் மனதில் வைக்க கூடாது, हम उनके गलतियों को मन में नहीं रखना, அதை வைத்து நாம் அவர்களை நடத்தக்கூடாது. उसको मन में रख के चलाना தேவன் नहीं। நமக்கு எவ்வளவோ இறங்கி இருக்கிறார். परमेश्वर ने कितना ही अनुग्रह किया, நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள், आप लोग अनुग्रहकारी மற்றவர்களுக்கு बनो, நீங்கள் இறங்குங்கள், दूसरों पर अनुग्रह அவர்கள் करो, மன்னிப்பு கேட்டாலும் கேட்க நீங்க மன்னிப்பு கொடுங்கள், माफी मांगे ना में माफ कर दो, நீங்களும் இரக்கம் பெறுவீர்கள். तुम भी जो माफी पाएंगे, உங்களுக்கும் தேவனுடைய இரக்கம் உண்டாகும், तुम में भी जो परमेश्वर का தேவனுடைய अनुग्रह होगा, ஒத்தாசை உதவி உங்களுக்கு உண்டாகும். परमेश्वर का सहायता तुम पे होगा। நமக்கு விரோதமாய் செய்தவர்களை நம்ம மனப்பூர்வமாய் மன்னித்து விட்டோம் என்றால், हमें जो पाप करने को हम पूरे मन से क्षमा करेंगे, நம்முடைய பரமபிதா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். हमारे परम पिता भी हमारे पापों को क्षमा நாம் அப்படி ஜீவிக்கும்படியாக தான் தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ऐसे जीने के लिए परमेश्वर ने मसीह में அவருடைய வழிகளுடைய சத்தியத்தில் நடக்கும்படியாக தான் தேவன் நமக்கு போதிக்கிறார். उनके मार्ग में चलने के लिए परमेश्वर बताते हैं। நான் வசனத்தை இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல விட்டுட்டு போவதற்காக அல்ல. ऐसे हम जो वचन को सुन के और उसे भूलना नहीं, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, वचन को केवल सुनना ही नहीं, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். उसके अनुसार जो क्रिया நீங்கள் करने அதன்படி वाले செய்யும் பொழுது हैं, जब उसके अनुसार क्रिया அதற்கு करेंगे, வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். उसका जो आशीष जो जिंदगी में होगा, நீ நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகி என்று சொல்லி இருக்கிறது. तो न्याय करके जो अनुग्रह को நீ कमा, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நட என்று சொல்லி இருக்கிறது. परमेश्वर के सामने जो नम्रता से மனத்தாழ்மை உள்ளவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். ऐसे नम्रता है, சங்கீதம் 138 அதிகாரம் வசனம் 6 ஒரு வாசிங்கள். 7:38-6
கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் परमेश्वर जो है जो ऊंचे स्थान में होके भी தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். नम्र मनुष्यों को दृष्टि करता है. கர்த்தர் யாரை நோக்கி பார்க்கிறார்? परमेश्वर किसको देखता है? கர்த்தர் உயர்ந்தவராக இருக்கிறார். परमेश्वर जो है वो महान है. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். परमेश्वर महान है. அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி वो பார்க்கிறார். महान होके भी नम्र मनुष्य को देखता है. மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். परंतु अहंकारी को दूर से ही पहचानता है. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். नम्र लोगों को तो अनुग्रह करता है. பெருமை மேட்டிமை உள்ளவர்கள் जो अहंकारी लोग हैं தேவன் அவர்களுக்கு தூரமாய் இருக்கிறார். उनसे परमेश्वर दूर जाता है. மேட்டிமை உள்ளவர்கள் பெருமை உள்ளவருடைய ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை. अहंकारी है, घमंडी, उनके परमेश्वर प्रार्थना नहीं सुनते. நம்ம எப்பொழுது நாம் தாழ்த்த வேண்டும். हम हमेशा नम्रता से रहना है. நாம் சபை கூடி வரும்பொழுதெல்லாம் நம்முடைய ஆத்மாவை தாழ்த்துகிறோம். हम जब कलेश इकट्ठा होता है मेरे मन को கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய குறைகளை அறிக்கையிடுகிறோம். और इस समय अपनी गलतियों को कबूल करना है. ஏனெனில் கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். कि परमेश्वर जो है वो ऊंचा है लेकिन फिर नम्र लोगों को நாம் देखता है. பெருமைக்கோ அகந்தைக்கோ இருமாப்புக்கோ ஒருபோது இடம் கொடுக்க கூடாது. हम जो घमंड अहंकारों को भी जगह नहीं देना है. மன தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தான் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். जब नम्रता से रहेंगे तो परमेश्वर हमारे प्रार्थनाओं ஆ सुनेगा. தாழ்மை உள்ளவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறார் என்று तो சொல்லப்பட்டிருக்கிறது. नम्रता लोगों को परमेश्वर देखता है. அப்படியே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் ऐसे जो यीशु मसीह की जो माता जी லூக்கா 1:48 வாசிங்க. लूक 1:48 அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் மரியாள் இப்படி சொல்லுகிறார்கள், அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லியிருக்கிறது. அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார் என்று மரியாள் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். வாசி லூக்கா 1:48. இது முதல் எல்லோரும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள். ऐसे अब से लेके सब लोग मुझे जो धन्य करके எல்லோரும் என்னை ஆண்டவருடைய தாயார் என்று சொல்வார்கள். सभी लोग मुझे जो परमेश्वर की माता जी करके कहेंगे. இது முதல் எல்லோரும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள். सभी लोग मुझे धन्य कहेंगे. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் परमेश्वर जो महान होके भी தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். नम्रता को देखते हैं. அடிமையின் தாழ்மையை தேவன் நோக்கி பார்த்தார் என்று மரியாள் சொல்லுகிறார். ऐसे मेरी जो नम्रता को परमेश्वर ने जो नजर किया है देख के அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு இறங்குகிறார். वो जो नम्रता पे जो उतरता है, தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். जो नम्रता से रहते हैं उन पे उनको देखता है. ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரியாளுடைய அவருடைய வயிற்றிலே அந்த கற்பத்திலே வந்து பிறந்தார். और यीशु मसीह जो है जो मदर जो मरियम जो है उनके पेट में जन्मा. எத்தனையோ பெண்கள் யூத பெண்கள் இருந்தாலும் उस समय कितनी यहूदी स्त्रियां थी. ஏன் மரியாளை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? क्यों मरियम को ही परमेश्वर ने चुना? அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ऐसे दास की नम्रता கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை தான் நோக்கி பார்க்கிறார். परमेश्वर महान होके भी जो नम्रता लोग को देखता है. நமக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கட்டும், हमें कितना ही எவ்வளவு அந்தஸ்துகள் இருக்கட்டும், कितना ही संपत्ति எத்தனை हो, செல்வாக்குகள் இருக்கட்டும், चाहे कितना ही धन हो, நம்முடைய மனதிலே தாழ்மை இருக்க வேண்டும். हमारे मन में नम्रता हो. ஆ மனத்தாழ்மை மிக அவசியமா இருக்கிறது. तो मन की नम्रता बहुत जरूरी மனுஷனே ஒரு நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். है. मनुष्य भलाई क्या तो बताया நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து धर्म करके जो है अनुग्रह को உன் कमाना. தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதில்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறார். तेरे परमेश्वर सामने नम्रता चलने के सिवा और क्या मांगा है? நமக்கு மனத்தாழ்மை மிக மிக அவசியமா இருக்கிறது. हमको ये नम्रता बहुत जरूरी அப்படி है. தாழ்மையா இருக்கும்போது தேவன் அவர்களை நோக்கி பார்க்கிறார். ऐसे जब जो नम्रता से परमेश्वर மரியாளுடைய தாழ்மை கர்த்தர் நோக்கி பார்த்தார். जो मरियम की जो नम्रता को देखा, எத்தனையோ ஸ்திரீகள் இருந்த பொழுது கூட कितनी स्त्री होती तभी भी அந்த மரியாளை தேவன் தெரிந்து கொண்டு मरियम को ही परमेश्वर தேவனுடைய குமாரன் அவருடைய வயிற்றிலே பாலகனாக பிறந்தார். परमेश्वर का पुत्र जो है एक बालक की जन्म. அடிமையின் தாழ்மை அவர் நோக்கி பார்த்தார். उसका नम्रता को देखा. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார் என்று जो சொல்லப்படுகிறது. नम्रता है उन पे परमेश्वर अनुग्रह करता है. ஆனபடி தேவனுடைய கிருபை இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு इसे परमेश्वर का अनुग्रह जब जानने के लिए நம்மை தாழ்த்த வேண்டும். हम खुद को नम्र करें. தேவன் யாருக்கு அதிகமாய் கிருபை அளிக்கிறார்? परमेश्वर किसको? யாக்கோபு 4:6 வாசியுங்கள். याकूब 4:6 को पढ़ेंगे. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ம். ஆதலால் தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், ம். தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे जो नम्र है उनको और अनुग्रह देता है. நாம் நம்முடைய ஆத்மாவை தாழ்த்தும் பொழுது, हम हमारे आत्मा को जब नम्र करते நாம் हैं, மனத்தாழ்மையை தேவ சமூகத்தில் நடந்து கொள்ளும் பொழுது जो नम्रता परमेश्वर समूह में चलते हैं, தேவன் அவர்களை நோக்கி பார்க்கிறார். परमेश्वर उनको देखते हैं. அவர்களுக்கு தேவனுடைய கிருபை உண்டாகிறது. उनको परमेश्वर का अनुग्रह होता है. அவர்களுக்கு தேவனுடைய இரக்கம் உண்டாகிறது. उनको परमेश्वर का जो है जो अनुग्रह होता है. அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். परमेश्वर का आशीष पाते हैं. அந்த மரியாளை பார்த்து தேவதூதன் என்ன சொன்னார்? वो मरियम को देख के स्वर्गदूत ने क्या कहा? கிருபை பெற்றவள் என்று சொன்னார். अनुग्रहकारी कर. கிருபை பெற்றவளே, अनुग्रह पाई. நீ வாழ்க என்று அவளை வாழ்த்தினான். तू धन्य है. என்றால் அவள் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தார். क्योंकि वो इतनी नम्रता से, மன தாழ்மை அவரிடத்தில் இருந்தது. मन में नम्रता था. அந்த தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். वो नम्रता को परमेश्वर ने देखा. தாழ்மை இருந்தபடி அவர்கள் கிருபை பெற்றவர்களாக இருந்தார். नम्रता इसलिए जो अनुग्रह पाया.
யாருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார்? किसको परमेश्वर जो अनुग्रह தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை जो அளிக்கிறார். नम्र है, ஆனபடி நம்முடைய ஆத்மாவை தாழ்த்த வேண்டும். इसलिए हमारे आत्मा में நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள हम வேண்டும். नम्रता से रहना है। நாம் பெருமைக்கு ஒருபோது இடம் கொடுக்க கூடாது. हम जो घमंड को कभी जगह नहीं देना है। பெருமை எப்போ வரும்? और घमंड कभी आएगा நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், जो हमारे पास जो संपत्ति है, நமக்கு இருக்கிற அந்தஸ்து, அழகு, हमारा औहदा, हमारा जो இதை सुंदरता, நாம் வைத்துக்கொண்டு इसको हम மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கிறது, तो दूसरों से हम कंपेयर करते हैं, மற்றவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறது. दूसरों से जो खुद को जब இப்படி பார்க்கும் பொழுது அவனுக்கு பெருமை உண்டாகும். जब ऐसा कंपेयर करेंगे तो घमंड மற்றவர்களோட நாம் கம்பேர் பண்ணி பெருமைப்படக்கூடாது. आएगा। जब हम कंपेयर करके घमंड नहीं करना, ஒப்பிட்டு பார்த்து நாம் பெருமை அடையக்கூடாது. ऐसे तुलना नहीं करना किसी से। நான் இவர்களோட வசதியானவன், मैं इनसे भी ज्यादा இவர்களோட நான் அழகில் சிறந்தவன், इससे ज्यादा सुंदर हूँ, இவர்களோட நான் பெரிய ஞானி इससे मैं ज्ञानी हूँ, என்று ஏழைகளோட ஒப்பிட்டு பார்த்து ऐसे गरीबों से ऐसे நாம் तुलना மற்றவர்களோட करके நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் दूसरों से हम कंपेयर करेंगे நமக்கு तो பெருமை உண்டாகிறது. हमें जो घमंड होगा। கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார். परमेश्वर महान हो के भी नम्र लोग को देखता நம்முடைய है। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தேவனாய் இருந்தும், हमारे पास यीशु मसीह परमेश्वर அவர் हो के भी தேவனுக்கு சமமாய் இருந்தும் परमेश्वर की तुलना में था, அதை லாபமாக எண்ணாமல், उसे जो है उन्हें लाभ அதை नहीं देखा, கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் उसे जो है एक अच्छा चीज देने करके देखा, தம்மை தான் தாழ்த்தி இந்த பூமி கடந்து வந்தார் என்று खुद को नम्र करके धरती पे आया। பிலிப்பியர் 2 அதிகாரம் வசனம் 6 இருந்து 8 முடியும். फिलिपियो 2:8 ம். கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி ஹalleluya. हालेलुया। தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று परमेश्वर சொல்லப்படுகிறது. सभी के ऊपर उनको जो जो ऊंचा किया, ஏன் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், कि परमेश्वर के जो स्वरूप हो, தேவனுக்கு சமமாய் இருந்தும் परमेश्वर की तुलना में அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், और उसे ऐसे वस्तु அதை ஆதாயமாக லாபமாக அவர் எண்ணாமல், उसे उन्होंने लाभ करके அதை नहीं ஒரு देखा, பொருட்டாக அவர் எண்ணாமல், उसे तो एक बड़ा वस्तु करके உங்களை समझ என்னை மீட்கும்படி மனிதனாய் தம்மை தாழ்த்தி கடந்து வந்தார். हमें छुड़ाने के लिए मनुष्य करके धरती पे आया। அடிமையின் தாழ்மை அவர் நோக்கி பார்த்தார் என்று மரியாள் சொல்லுகிறார். ऐसे दासी का जो नम्रता को देखा அந்த करके था, தாழ்மையான குடும்பத்தில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். उस नम्र परिवार यीशु मसीह आके पैदा हुआ। மரியாளுடைய குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். मरियम का जो परिवार एक बहुत ही एक नम्र परिवार था। அப்படிப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார். ऐसे जो कि बहुत ही नम्र और गरीब தன்னை परिवार எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தன்னை தாழ்த்தினார். खुद को कितना नम्र कर सकते हो, उतना नम्र किया। அவர் தம்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு மனிதனாய் கடந்து வந்து खुद को नम्र करके धरती पे आया, நம்முடைய மத்தியிலே அவர் வாழ்ந்து காண்பித்தார். हमारे बीच में जी के बताया, தாழ்மையை போதித்தார். नम्रता का उपदेश दिया, தாழ்மை போதித்தது மாத்திரமே, அதன்படி அவர் வாழ்ந்து காண்பித்தார். और नम्रता का उपदेश नहीं दिया, नम्रता में चला भी। மத்தேயு 11 அதிகாரம் வசனம் 29 வாசியுங்கள். मैथ्यू 11:28 29 11 29. சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ம் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ம் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் எண்ணம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று இயேசு मैं கிறிஸ்து शांत और नम्र स्वभाव का हूँ, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். मुझसे सीखो करके कहा है। கிறிஸ்துவனுடைய ஜீவிதமானது நமக்கு எதை கற்றுத் தருகிறது? मसीह का जिंदगी हमें क्या बताता है? கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நமக்கு எதை கற்றுத் தருகிறது? मसीह का जीवन हमें क्या बताता है? அவர் உயர்ந்தவராய் இருந்தும், वो महान होकर அவர் भी, பெரியவராய் இருந்தும், एक महान होकर அவர் भी தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். नम्र लोगों पे दृष्टि करता है। ஆனபடினால் தன்னை தாழ்த்தினார். उसने खुद को नम्र இந்த किया, பூமிக்கு மனிதனாய் கடந்து வந்தார். कि धरती मनुष्य करके आया। அந்த மரியாளுடைய அந்த ஏழை குடும்பத்தில் வந்து அவர் பாலகனாய் பிறந்தார். इस मरिया करके जो कि वो बहुत एक गरीब परिवार में जन्मा, தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார். खुद को कितना नम्र कर सकते नम्र किया। தாழ்மை என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். नम्रता क्या है? यीशु मसीह से हम सीखना है, வேற யார்ட்டையும் நாம் பார்க்க முடியாது. और किसी के पास नहीं देख सकते। அவர் இறைவன், वो परमेश्वर है, தேவனுடைய குமாரன். परमेश्वर का पुत्र है, சகல अண்டங்களும் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. सब सृष्टि करता है, சகலத்தை அவருக்கென்று அவரை கொண்டு அவருக்காகவே சிருஷ்டித்திருக்கிறார். सभी उसके लिए उसके द्वारा ही हुआ है। அப்படி இருந்த பொழுது அவர் தன்னை தாழ்த்தி ऐसे होके खुद को नम्र ஒரு करके ஏழை குடும்பத்திலே ஒரு பாலகனாய் இந்த एक பூமியிலே गरीब के परिवार में बालक के जन्मा। மரியாளுடைய குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். मरियम का जो एक परिवार था एक बहुत ही एक गरीब परिवार, அந்த குடும்பத்திலே வந்து அவர் பிறந்தார். वो परिवार में पैदा हुआ, என்றால் நியாயப்பிரமாணத்தின்படி क्योंकि न्याय प्रमाण के हिसाब से அவர்கள் பிறக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு போய் பலி செலுத்த வேண்டும். ऐसे जो है जो पैदा हर एक जो नर बालक को ऐसे बलि அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். जो दिया गया न्याय प्रमाण, அவர்கள் ஆடையோ மாடையோ பலி செலுத்த வேண்டும். एक गाय या बकरी जो है उसको बलि करना है। அப்படி திராணி இல்லாதவன், वो उनकी அதை செலுத்த தகுதி இல்லாதவன் ऐसे उनके पास कैपेसिटी नहीं था। ஒரு ஜோடு புறா குஞ்சியாவது செலுத்த வேண்டும். ऐसे एक जोड़ी जो कबूतर को ऐसे லூக்கா 2 அதிகாரம் வசனம் 23 24 வாசிங்க.
ஏனென்றால் நியாயப்பிரமாணத்திலே மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது. क्योंकि न्याय प्रमाण मूसा के द्वारा दिया गया। பிறக்கிற ஒவ்வொரு ஆண் குழந்தையும் जो पैदा होने हर एक जो नर बालक அதை है கத்தர்கண்டு ஒப்பு கொடுக்கவும் वो परमेश्वर डेडिकेट அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த பலிமுறைகளை செலுத்தவும் और न्याय के पुस्तक में लिखा गया அவர் எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். और इसे यरूशलेम में गए। கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி इसे परमेश्वर के प्रमाण में लिखा है ஒரு ஜோடு காட்டுப்புறவையாவது एक जोड़ी जो है जंगली कबूतर 2 புறா குஞ்சியாவது या तो कबूतर के बच्चे பலி செலுத்தவும் அவர் எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ऐसे उनको बलि करने के लिए यरूशलेम में गए थे। லேவியராகமம் 12ஆம் அதிகார வசனம் 6, 7, 8 வாசியுங்கள். लेवियो 12 6 7 8 இப்போ உங்களுக்கு புரியும். லேவியராகமம் 12 6. வாசிங்க. அவன் கர்த்தருக்கு சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவநிவர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தன் உதிர உடலில் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவர்களை அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக वो बेटा बेटी जन्म के लिए அவருடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு जब उसके शुद्ध होने के दिन जाने के அவள் ஒரு வயது ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகனபலியாக ஒரு புறா குஞ்சாக காட்டுப்புறவாவது பாவ நிவாரண பலிக்காக ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியத்தில் கொண்டு வர கட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे जो है वो होम बलि का 1 वर्ष का भेड़ का बच्चा और ऐसे पाप बलि के लिए कबूतर की एक बच्चे को पकड़ी मिलाप वाले तंबू में के द्वारा याजक के पास लाए. 8வது வசனத்தை பாருங்கள். 8वें वचन में ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் अगर उसके बाद भेड़ या बकरी देने की पूंजी न हो 2 புறா குஞ்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तो 2 पकड़ी या कबूतर அவர்களுக்கு ஆடையோ மாடையோ பலி செலுத்துறதுக்கு சக்தி இல்லை. उनके पास ऐसे गाय या भैंस ऐसे ஆனபடியால் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி इसे न्याय प्रमाण जैसे बोला गया ஒரு ஜோடி காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளை பலி செலுத்தும்படியாக எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். ऐसे जो एक जोड़ी का जंगली कबूतर या कबूतर அந்த மரியாளுக்கு ஆடையோ மாடையோ பலி செலுத்துறதுக்கு திராணி சக்தி இல்லை. माता मरियम के पास गाय या भैंस बलि देने के लिए पैसा इतना नहीं था. ஒரு ஏழை குடும்பத்தில் இயேசு பிறந்தார். एक गरीब के घर में पैदा ஆடையோ மாடையோ செலுத்துறது கூட திராணி இல்லை. ऐसे गाय भैंस भी बलि देने का उनको कैपेसिटी नहीं था. 2 புறா குஞ்சுகளை கொண்டு வந்து பலி செலுத்தினார். ऐसे 2 ऐसे कबूतर के बच्चे தாழ்மை என்றால் இயேசுவை நாம் பார்த்துக்க வேண்டும். नम्रता जो है यीशु நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். मैं नम्र हूं. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். मेरे मुझे தன்னை எவ்வளவு தாழ்த்த வேண்டும் அவ்வளவாய் தாழ்த்தி இந்த பூமி கடந்து வந்தார். जितना नम्र कर सकते हो तो அவர் தேவனாய் இருந்து உயர்ந்தவராய் இருந்தும் परमेश्वर அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் ऐसे जो है तो ऐसे एक तुच्छ बात न जान के தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி இந்த பூமி கடந்து வந்தார். खुद को जब परिपूर्ण नम्रता करके அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்து அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அந்த புறா குஞ்சுகளை கொண்டு போய் பலி செலுத்தினார். गरीब के परिवार में जन्म लेके न्याय प्रमाण के हिसाब நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். मैं शांत और नम्र हूं. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். मुझसे तो सीख लो. ஆனபடியால் நமக்கு மனத்தாழ்மை மிகவும் அவசியமாய் इसलिए இருக்கிறது. जो नम्रता हमें बहुत जरूरी है. அவருடைய பிறப்பை குறித்த முன்னதாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். उनके जो पैदाइश घर में जो भविष्यवाणी कहा சகரியா 9:9 ஒரு வாசியுங்கள். सगरिया 9:9 को पढ़ेंगे. சியோன் குமாரத்தின் ரூ கலிகூறு எருசலேம் குமாரத்தின் கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை புத்தியான மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சகரியா சொல்லுகிறார். वो नम्रता है करके कहते हैं. அவர் பிறப்பதற்கு முன்பதாக அவரை குறித்து தீர்க்க தரிசனம் விவரிக்கப்பட்டது. पैदाइश के पहले भविष्यवाणी जो वो कही गई थी. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். तेरा राजा तेरे पास आ रहा அவர் है. தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். वो एक नम्रता व्यक्ति है. அவர் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினார். वो परिपूर्ण जो है नम्र அந்த किया. ஏழை குடும்பத்தில் ஒரு மனிதனாய் கடந்து வந்து பிறந்தார். एक गरीब के परिवार में वो पैदा हुआ. ஆடையோ மாடையோ செலுத்த சக்தி இல்லாத ஒரு குடும்பம். गाय भैंस या बलि का जो कैपेसिटी नहीं था. அந்த தகுதி அந்த சக்தி இல்லாதவன் 2 புறா குஞ்சு அது பலி செலுத்த வேண்டும். जो ऐसा बलि नहीं दे सकते उनके लिए जो है कि कबूतर के बच्चे இது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். मूसा का न्याय प्रमाण. அந்த பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக எருசலேமுக்கு கடந்து போய் प्रमाण को पूरा करने यरूशलेम में गया. 2 புறா குஞ்சுகளை கொண்டு போய் பலி செலுத்தினார். 2 कबूतर के जो बच्चों को उन्होंने बलि दे दिया. அவர் சகல அண்டங்களையும் உண்டாக்கினவர். पूरे सृष्टि को जो करने वाले. பொன்னும் வெள்ளியும் சகலம் அவருடையதா இருக்கிறது. सोने चांदी सभी उसी का है. பூமி அந்த நிறைவு கர்த்தருடையதா இருக்கிறது. भूमि उसकी भरपूर परमेश्वर का है. அப்படி இருந்த ஒரு தாழ்மையின் கோலத்தை எடுத்தார். ऐसा वो कोई नम्रता का रूप धारण किया. அவர் தாழ்மையை போதித்தார். उन्हें नम्रता का उपदेश दिया. தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். नम्रता की बातें सिखाई. நம்மத்தில் அப்படி தாழ்மையாய் வாழ்ந்து காண்பித்தார். और हमारे बीच नम्रता में जिया. அவர் தாழ்மையை போதித்தது மாத்திரமல்ல केवल नम्रता को केवल उपदेश அதை நாம் கற்றுக்கொள்ளும்படி அதை நாம் பின்பற்றும்படி நமக்கு சொல்லி उसे இருக்கிறார். हम सीखने के लिए हमको बताया. யோவான் 13ஆம் அதிகாரம் जॉन यूहन्ना 13 अधिकार வசனம் 5 சில வார்த்தையை வாசிங்க.
वचन 5 से कुछ पढ़ेंगे। தண்ணீர் பார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் ம் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ம் அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒருக்காலும் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை நமக்கு ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து हमको காண்பித்தார். एक उदाहरण का जिंदगी जी के बताया। அவர் போதித்தது மாத்திரமல்ல, केवल हमने उपदेश नहीं दिया, நான் சாந்தமும் மன தாழ்மையா இருக்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, शांत और नम्र होकर शब्द में नहीं அது कहा, தம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையில் அதை வாழ்ந்து காண்பித்தார். अपनी जिंदगी में उन्होंने बताया। எந்த ஒரு குருவும் தன் சீசனுடைய காலை கழுவ மாட்டான். कोई भी गुरु अपने चेलों के पाँव कोई धोता नहीं, இவரோ தம்முடைய 12 சீடருடைய கால்களை கழுவுகிறார். लेकिन यीशु मसीह जो अपने 12 चेलों को पैर को धोया, அவருடைய கால்களை கழுவி துணியினால் துடைக்கிறார். उनके पैर को धो के कपड़े से साफ किया। ஆண்டவரும் போதவருமாய் நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் तुम्हारे स्वामी मैं होकर तुम्हारे पैर को धोता हूँ। நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கட வேண்டும் நமக்கு மாதிரியை வைத்து तुम भी एक போயிருக்கிறார். दूसरे के पैरों को धो करके उन्होंने தம்மை அவர் முற்றிலுமாய் தாழ்த்தினார். उनको खुद को परिपूर्ण नम्र தம்முடைய किया। சீடர்கள் மத்தியில் மிகவும் ஒரு தாழ்மையாக நடந்து கொண்டார். चेलों के सामने बहुत ही नम्रता से रहा। இறைவனே தன்னை இவ்வளவாய் தாழ்த்தினார் என்றால் परमेश्वर ने खुद को इतना नम्र किया। மண்ணான மனிதர்கள் நாம் எம்மாத்திரமாய் हम இருக்கிறோம். तो मिट्टी के जो मनुष्य அவர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். वो हमें मिट्टी करके याद இப்பொழுது करते हैं। பிதாவே நாங்கள் எல்லோரும் களிமண், अब जो है परमेश्वर हम जो है நீர் मिट्टी எங்கள் है। பிதா, हमारे पिता நாங்கள் களிமண், हम जो है मिट्टी நாங்கள் है। எல்லோரும் உடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம் என்று तेरे வேதம் हाथों சொல்லுகிறது. की जो है क्रिया है, அவர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். वो हमें मिट्टी करके याद எவ்வளவு करते हैं। வரங்கள் வல்லமைகள் கிருபைகள் நாம் பெற்றிருந்தாலும், कितने सामर्थ्य और जो कृपा पाएगी, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்தாலும் कितना आशीष हमें क्या நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். हम जो है नम्रता से रहना है। தேவன் நம்மை மண் என்றே நினைவு கூறுகிறார். परमेश्वर मिट्टी करके याद करते हैं। நாம் தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்க हम வேண்டும். परमेश्वर के अनुग्रह को देखते हैं। தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடக்க வேண்டும். परमेश्वर ने नम्रता से चलना है। என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு उन्हें சொல்லுகிறார். देख के सीखो करके कहा है। அவர் போதித்தார், उन्होंने उपदेश दिया, போதித்தபடி வாழ்ந்து காண்பித்தார். उपदेश के अनुसार जिया। அந்த ஏழை குடும்பத்திலே பிறந்து தாழ்மையாகத்தான் वो வாழ்ந்தார். गरीब के परिवार में जी के नम्रता से जिया। நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். हमें नम्रता का जो बात बताया है, அப்படினால் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பது இல்லாமல் வேற எண்ணத்தை கத்தர் உனக்கு इसे तेरे எதிர்பார்க்கிறார். परमेश्वर से नम्रता से जीने के अलावा और क्या तुझसे मांगता है? நாம் பெருமைக்கு இடம் கொடுத்தோம் என்றால் हम घमंड को जगह देगा நமக்கு तो வீழ்ச்சி உண்டாகும். हम जो हार जाएंगे। லூசிபர் விழுந்த போது காரணம் என்ன? लूसीफर गिर पड़ा, उसका कारण क्या था? பெருமைக்கு அவன் இடம் கொடுத்தான். उसने घमंड को जगह நான் दिया। உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொன்னான். मैं जो परमेश्वर की जगह में जाकर बैठूंगा, நான் அதை தான் உங்களுக்கு முதலே சொன்னேன். ये मैंने पहले ही बताया। மற்றவர்களோடு நம்மை கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. दूसरों से कंपेयर करे नहीं देखना है, மற்றவர்கள் நம்மை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. दूसरों के साथ तुलना नहीं करना है। அப்படி ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் நமக்குள்ளாக பெருமை வந்துவிடும். ऐसे हम अगर देखेंगे तो हमें घमंड आ जाएगा। 2 பேர் தேவாலயத்தில் ஜெபிக்கும்படியாக கடந்து போனார்கள். दो लोग भवन में प्रार्थना करने ஒருவன் गए, பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். एक फरीसी था और एक चुंगी लेना அவன் वाला அங்கு था। போய் என்ன ஜெபம் செய்கிறான்? ये लोग वहाँ पे क्या प्रार्थना किया? அவன் கர்த்தரை நோக்கி முறையிட லூக்கா 18 அதிகாரம் வசனம் 9 இருந்து 14 முடிய வாசி. लूका 18 वचन 9 से पढ़ेंगे। தன்
இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். यीशु मसीह ने एक और कहावत को कहा, ஒரு காரியத்தை ஒரு சம்பவத்தின் மூலமா ஒரு சில காரியங்கள் சத்தியங்களை விளக்கி காண்பிக்கிறார். कुछ विषय के बारे में कुछ सत्य को बताते हैं. அவருங்க சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், तो क्या विषय बताते हैं? இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். दो व्यक्ति प्रार्थना करने के लिए भवन में ஒருவன் பரிசேயன், गया. एक फरीसी था, மற்றவன் ஆயக்காரன். उसका चुंगी लेने वाला था. பரிசேயன் என்று தேவனே, अब फरीसी ने कहा, हे परमेश्वर, நான் பரிகாரர், मैं जो फरीसी हूँ அநியாயக்காரர், और अपनी अन्याय का விபச்சாரக்காரர், ऐसे वैश्यों ஆக மற்ற மனுஷனை போலவும் और दूसरे लोग जैसा, இந்த ஆயக்காரனை போல இராத அப்படின்னா மெஸ்ஸோத்தரி. खास करके ये चुंगी लेने का जैसा मैंने कभी धन्य करता हूँ. ஜெபம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? और प्रार्थना कैसे மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. दूसरे से खुद को कंपेयर, மற்றவர்கள் நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்குள்ளாக பெருமை உண்டாகும். दूसरे कंपेयर करे खुद को घमंड होगा. இவன் தசமபாகம் எல்லாம் செலுத்தியிருக்கிறான், ये दशांश शब्द दिया है, உபவாசம் இருந்து ஜெபித்து இருக்கிறான், उपवास में प्रार्थना की है. சுய நீதியை உடையவனாய் இருக்கிறான். ऐसे जो है ठीक से இந்த है. பரிசேயன் சுய நீதியை உடையவனாய் இருக்கிறான். ये फरीसी जो है खुदगर्ज था. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார்? प्रेरित पौल क्या कहते இவர்கள் हैं? எல்லோரையும் பார்க்க நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், इन सब की तुलना में मैंने ஆயிலும் நான் அல்ல எனக்குள்ள இருந்த தேவ கிருபை எப்படி செய்தது என்று சொல்லுகிறார். फिर भी मैंने मुझे तो परमेश्वर का अनुग्रह நாம் है. சுய நீதியை உடையவர்களாய் இருக்க கூடாது. हम जो खुदगर्ज नहीं होना है, அப்படியே சுய பலத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க கூடாது. उसके बल में जो भरोसा नहीं करना, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் हम खुद पे भरोसा नहीं மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று करना, சொல்லுகிறார். मरे हुए को जिंदा करने परमेश्वर 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனம் 9 இருந்து சில வார்த்தையை வாசியுங்கள். दूसरी कोरिन्थियर पहला जगह 9 से पढ़ेंगे. ம். ஹalleluya. Hallelujah. நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும், हम परमेश्वर भरोसा தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டும். परमेश्वर का अनुग्रह भरोसा இந்த रखना. பரிசேயன் சுய நீதியை உடையவனாய் இருந்தான். ये फरीसी जो खुदगर्ज था, நான் அவனைப் போல அல்ல இவனைப் போல அல்ல, मैं इसके जैसा नहीं उसके जैसा नहीं, நான் தசமபாகம் செலுத்த நான் உபவாசிக்கிறேன் என்று சொன்னான். मैं दशांश देता हूँ, उपवास रखता हूँ. இந்த ஆயக்காரன் தூரத்திலே நின்று लेकिन ये चुंगी लेना बहुत दूर खड़ा था. பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். ऐसे पापी मुझ पर अनुग्रह कर தன்னை करेगा. தாழ்த்தினான் அவன். खुद को नम्र किया. இவன் சுய நீதியை உடையவனாய் இருந்தான். ये खुदगर्ज था அவன் தேவனுடைய கிருபையை சார்ந்திருந்தான். और वो परमेश्वर के अनुग्रह पे भरोसा 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் வசனம் 10 வாசியுங்கள். पहली कोरिन्थियर 15 वचन 10 को पढ़ेंगे. ம். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாக இருக்கவில்லை. ம். அவர் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. ஹalleluya. Hallelujah. ஆகிலும் நான் அல்ல எனக்குள்ள இந்த தேவ கிருபை எப்படி செய்தது என்று பவுல் சொல்கிறார். मैंने परमेश्वर मेरे अंदर परमेश्वर का अनुग्रह से இவர்கள் எல்லாரையும் பார்க்க நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், सबके तुलना में अधिक प्रयास किया. ஆகிலும் நான் அல்ல எனக்குள்ள இந்த தேவ கிருபை எப்படி फिर செய்தது. भी मैंने परमेश्वर का अनुग्रह நாம் தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்க हम வேண்டும், परमेश्वर का अनुग्रह पे भरोसा रखना. தேவனுடைய இரக்கத்தை சார்ந்திருக்க வேண்டும். परमेश्वर के जो अनुग्रह को நாங்கள் देखना, எங்கள் மேல் நம்பிக்கையுடையவராய் இராமல் खुद पे भरोसा नहीं रखना. மரித்தோரை எழுப்புற தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவராய் இருக்கிறோம். मुर्दों को जिंदा करने परमेश्वर पे भरोसा रखना. ஆயிலும் நான் அல்ல எனக்குள்ள இருந்த தேவ கிருபை எப்படி செய்தது. इसलिए मैंने मेरे परमेश्वर का जो अनुग्रह किया, அவன் அல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து போனான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். वो नहीं, लेकिन ये जो चुंगी लेने वाले धर्मी ठहराया அந்த गया. பரிசேயன் சுய நீதியை உடையவனாய் இருந்தான். ये फरीसी जो खुदगर्ज था, இந்த ஆயக்காரனோ தேவனுடைய கிருபையை தேடினான். ये चुंगी लेने वाले परमेश्वर का अनुग्रह को देखा. ஆயக்காரன் தூரத்திலே நின்று वो जो है जो ये जो தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் अपने आंखों को स्वर्ग उठा, தன் மார்பிலே அடித்துக்கொண்டு अपने छाती पीटा, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். और परमेश्वर को देख के पापी ऊंचा அவன் अनुग्रह தேவனுடைய கிருபையை நாடினான், किया. परमेश्वर का अनुग्रह को தேவனுடைய देखा. இரக்கத்தை நாடினான், परमेश्वर के कृपा को தேவனுடைய देखा. கிருபையை சகாயத்தை அவன் தேடினான். परमेश्वर कृपा को देखा. அவன் அல்ல இவனை நீதிமானாக்கப்பட்ட தன் வீட்டுக்கு திரும்பி போனான் वो नहीं, चुंगी लेने वाला जो वो धर्मी என்று ठहरा. உங்களுக்கு சொல்லுகிறேன். ऐसे तुमको कहता ஏனில் हूं. தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், ऐसे जो खुद को ऊंचा उठाएगा தன்னை नम्र தாழ்த்துகிற करेगा. எவனும் உயர்த்தப்படுவான். जो खुद को नम्र करेगा ऊंचा ஆனபடி उठाएगा. நான் மனுஷனை நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். इसलिए जो भलाई क्या कहते हो बताया நீ गया. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகி, तू न्याय के काम को कर, अनुग्रह को पा. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் तेरे எதிர்பார்க்கிறார். परमेश्वर का नम्रता जिए के अलावा और तुझसे क्या चाहता है? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி இந்த பூமி கடந்து வந்தார். यीशु जी खुद को नम्रता कर தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். परमेश्वर सबसे ऊंचा उसको लिखा. தேவன் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், परमेश्वर नम्र लोगों को देखता है, தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். नम्र लोगों को अनुग्रह करता है. சில வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். उस वचन को पढ़ेंगे. நீதிமொழிகள் 3 அதிகாரம் வசனம் 14 வாசியுங்கள். Proverbs 3:14. அதன் வலது கையில் தீர்க்க வயசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. 34 3 34. உழைப்போரை அவர் இகழுகிறார். ம். தாழ்மையுள்ளவருக்கும் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று नम्र சொல்லப்படுகிறது. लोगों को अनुग्रह करता है. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், ऐसे जो ऐसे தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். नम्र लोगों को अनुग्रह करता है. நீதிமொழிகள் 22 அதிகாரம் வசனம் 4 வாசியுங்கள். Proverbs 22:4. ஆணைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் ஒரு பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா.
தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வருகிற பலனானது ஐஸ்வர்ய மகிமையும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று क्योंकि சொல்லப்பட்டிருக்கிறது. नम्रता से परमेश्वर का भय जो है वो आशीष को लेके आता है। நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனம் 23 வாசியுங்கள். மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. मन में नम्र है वो आदर पाएगा। ஆனபடி நாம் தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். इसलिए जो नम्रता को ओढ़ना है, நாம் தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். हम जो नम्रता को ओढ़े रहना। கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12 13 வாசியுங்கள். மனத்தாழ்மை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் मन की சொல்கிறார். नम्रता को ओढ़े रहना है। நீங்கள் அப்படி செய்யும் பொழுது तो ऐसे करेंगे, தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனும் என்று எழுதியிருக்கிறது. नम्रता से परमेश्वर का भय जो है वो आशीष को लेके தாழ்மை உள்ளவன் கனமடைவான் என்று आता है। சொல்லப்பட்டிருக்கிறது. जो नम्रता है वो आदर पाएगा। கடைசியாக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 10 ஒரு வாசியுங்க. जेम्स 4:10 தேவன் நம்மை உயர்த்துவதற்கு परमेश्वर ऊंचा उठाने के நாம் लिए மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். हम नम्रता से रहना है। மனுஷனே அவன் நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். और मनुष्य भलाई क्या है तो बताया गया है। நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து हम न्याय के काम करके अनुग्रह को कमा। தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் तेरे परमेश्वर सामने नम्रता से चलने வேற के सिवाय எண்ணத்தை அவர் உன்னிடத்தில் கேட்கிறார். और क्या तुझसे चाहता है। அந்த பவுல் சொன்னது போல ये पौल कहते हैं, இவர்கள் எல்லாரையும் பார்த்து அதிகமாய் பிரயாசப்பட்டேன். सबकी तुलना अधिक में प्रयास ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருந்த தேவ கிருபை எப்படி செய்தது. किया। मैंने मेरे अंदर परमेश्वर का क्रिया, நாம் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். परमेश्वर क्रिया को நம்முடைய ஊழியமாக இருக்கட்டும், सेवा क्यों ना हो, நம்முடைய ஜீவிதமாக இருக்கட்டும், हमारा जीवन क्यों ना हो, தேவனுடைய கிருபையினால் அது நடைபெறுகிறது. परमेश्वर का क्रिया இந்த ஆண்டு முழுது கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி தேவனுக்கு கிருபை அளித்தார். साल भर परमेश्वर आदर करने परमेश्वर இந்த अनुग्रह, ஆண்டு முழுது கர்த்தருடைய சேவை செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அளித்தார். साल भर परमेश्वर सेवा करने का परमेश्वर இவர்கள் अनुग्रह, எல்லாரையும் பார்த்து நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். सबकी तुलना में अधिक प्रयास ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருந்த தேவ கிருபை எப்படி செய்தது. किया। मैंने मेरे अंदर परमेश्वर का जो अनुग्रह किया, நாம் தேவனுடைய கிருபையை சார்ந்திருப்போம். हम परमेश्वर कृपा को, தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். नम्रता को तो परमेश्वर अनुग्रह தேவன் करेगा। உனக்கு எதிர்பார்க்க மனத்தாழ்மை எதிர்பார்க்கிறார். परमेश्वर से नम्रता देखते हैं, நியாயம் செய், न्याय के काम இரக்கத்தை சிநேகி, अनुग्रह को உன் कमा। தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நட. परमेश्वर ने नम्रता से चलना। இதே அல்லாமல் வேற எண்ணத்தை அவர் உன்னிடத்தில் इसके கேட்கிறார். अलावा परमेश्वर तुझसे और क्या चाहता है। கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், परमेश्वर नम्रता से रहना है, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். तब हमें उठा நாம் கனமடைவதற்கு, हम आदर நாம் पाने के लिए, உயர்த்தப்படுவதற்கு हम ऊंचा उठाने के தேவன் लिए நமக்கு காண்பிக்கிற வழிமுறை परमेश्वर जो बताया, जो நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நடக்க हम வேண்டும். नम्रता से चलना है, பிறருக்கு இறங்க வேண்டும். दूसरों का अनुग्रह करना, பிறருடைய குற்றங்களை பாவங்களை மன்னியுங்கள். दूसरों के पापों को क्षमा करना, தேவனுடைய வழிகளில் நடவுங்கள். परमेश्वर के मार्ग में चलना அப்படி है। செய்யும் பொழுது वैसे करेंगे, தேவன் தம்முடைய ஜனத்திலிருந்து மகிமைப்படுவார். परमेश्वर अपने लोगों में महिमा पाएगा। இஸ்ரவேலை நான் உன்னிலிருந்து மகிமைப்படுவேன். इस्राएल तेरे में, तुझ में தேவன் महिमा தம்முடைய पाएगा। ஜனத்தின் மூலமாய் மகிமைப்படுவார். परमेश्वर लोगों के द्वारा महिमा நாம் पाएगा। அப்படி செய்து தேவனுடைய நாமத்தை वैसे மகிமைப்படுத்துவோம். करे, परमेश्वर नाम की महिमा करें। கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को आशीष करे।